ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நாம் வந்திருப்பது யாருக்காக? ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக, ஆண்டவருடைய அன்பை சொல்வதற்காக. ஒருவேளை அன்றைக்கு இருந்த அந்த மாந்தர்கள் இன்றைக்கு இருந்து ஒரு கவிதை படித்தால் எப்படி இருக்கும் என்பதை இந்த 6 கவிஞர்கள் படிக்க வருகிறார்கள். அகிலத்தில் அணுக்கள் தோறும் அன்பை விதைத்தவரினுடைய தாலாட்டு நாள் சிறப்பு கவியரங்கம் இது மழைக்கு தப்பிய கவியரங்கம். அவர் அன்பின் மழையை சொல்ல வந்த கவியரங்கம். மழைக்கு தப்பிய கவியரங்கம், அவர் அன்பின் மழையை சொல்ல வந்த கவியரங்கம். சென்னை ஆறாக ஓடிய போது தப்பித்த 6 கவிஞர்கள் கவிதை மழை பாட வருகிறார்கள். நடத்தியே தீர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் நம்முடைய ஆசை தம்பி. நடக்காது என தீர்க்க தரிசனம் சொன்னார் கவிஞர் ஞான கிருபாகரன் அவர்கள். தலைநகரம் தண்ணீரில் மிதக்கிறது, தள்ளி வையுங்கள் என்று சொன்னார் அன்பர் கவிபாஸ்கர் அவர்கள். 1 வைத்தால் ஓகே, 8 வைத்தால் நான் வரமாட்டேன் என்று கொட்டு வைத்தார் கவிஞர் ஜேவியர். அவர் வரவில்லை, அவருக்கு பதிலாக சுரேஷ் பாபு அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய போதகர் மட்டும் எப்போது நீங்கள் வேண்டுமானாலும் வையுங்கள், நீங்கள் முடிவெடுங்கள், உங்களுக்காக எங்களுடைய கதவு காத்தே இருக்கிறது என்று சொன்னவர். ஆனால் அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கணும். சகோதரி கெட்சி அவர்கள் நீங்கள் 1 வைத்தாலும் சரி 8 வைத்தாலும் சரி நான் கெத்து காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார் கெட்சியால் அவர்கள். ஆகவே அவருக்கு நம்முடைய பாராட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் 1 வைத்தாலும் சரி 8 வைத்தாலும் சரி 18க்கள் நிறைய வர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இங்கே கொஞ்சம் 28க்கு மேலே தான் நிறைய வந்திருக்காங்க. 18கள் எல்லாம் எங்கே போயிருக்குன்னு தெரியல. அவர்கள் வந்தால்தான் கவிதையை அடுத்த தலைமுறைக்கு இன்னும் கொண்டு செல்ல வேண்டும். நீங்கள் வந்ததுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்கிறேன். உங்களுக்கே நீங்களே ஒரு பலத்த கைத்தட்டலை கொடுத்து கொள்ளணும். இப்படியாக இவர்கள் 6 கவிஞர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் நினைக்கலாம், இவர்கள் பேசினாலும் சொல்லிவிட்டு நீங்கள் இவங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, எப்போ கவிதையை ஆரம்பிக்க போகிறீங்க என்று. ஆகவே வெங்களுக்கு தப்பிய சர்க்கரை பொங்கல் கவியரங்கம் இப்போது ஆரம்பமாக இருக்கிறது. முதல் கவிஞர் எப்போதுமே நமக்கு முக்கியமான ஒரு கவிஞராக இருக்க வேண்டும். ஆகவே அந்த வகையிலே நமக்கிடையே இன்று தேவ தூதர் பேசினால் எப்படி இருக்கும் என்பதற்காக கவிபாஸ்கர் வர இருக்கிறார். கவிபாஸ்கர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு 2-3 வருடத்திற்கு முன்பாக ஒரு கிறிஸ்மஸ் பாடலை நான் கேட்டேன். நான் எப்பவுமே ஒரு பாட்டை கேட்டேன்னா ரொம்ப ரசித்து கேட்டேன்னா அதை திருப்பி கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஒரு பயணத்தின் போது அந்த இவருடைய இதை பென்ட்ரைவில் நான் போட்டு பார்த்தபோது அதில் அந்த அன்பை விதைத்தால் என்ற ஒரு பாடல் வரி ஆரம்பிக்கும். அதில் ஒரு அருமையான வரி, அந்த ஒரு வரிக்காகவே அந்த பாடலை முழுக்க அவருடைய நண்பர் சித்தன் என்ற ஒரு பாடல், நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தா கூட கவிபாஸ்கர் அன்பை விதைத்தால் என்ற பாடல் வரி போட்டாலே வரும். வைக்கோல் கோலில் வைரக்கல் ஒன்று வந்து பிறந்தது அப்படின்னு எழுதினார். இயேசுவை பற்றி எழுதுகின்ற போது வைக்கோல் போரில் வைரக்கல் ஒன்று வந்து பிறந்தது என்று அவ்வளவு அழகாக அவர் எழுதினார். ஏன்னா பாலன் பிறந்ததை அன்று விண்ணில் அறிவிக்க வந்தார்கள் தேவதூதர்கள். அதை இன்று மண்ணில் அறிவிக்க தஞ்சையிலிருந்து வந்திருக்கிறார் இந்த தமிழ் கவிபாஸ்கர். வாட்ஸ்அப் இல்லாத காலத்திலேயே வானத்தில் செய்தி சுமந்து வந்தவர்கள் தேவதூதர்கள். வாட்ஸ்அப் இல்லாத காலத்தில் வானத்தில் செய்தி சொல்லி வந்தவர்கள். பரலோகத்தின் செய்தித்துறை அமைச்சர்கள் தான் தேவதூதர்கள். ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு செய்தி சொல்ல காத்திருக்கிறார்கள். நாம் தான் காது கொடுத்து கேட்பதில்லை. மனித தேவதைகளை பற்றி வர்ணித்தே வானத்து தேவதைகளின் வார்த்தைகளை கேட்க மறந்துவிட்டோம். உங்களது அனைத்து நம்பிக்கையும் தொலைத்த போது உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை தூதர் உங்களுக்கு வழிகாட்டுவார். எனக்கு உங்களிடம் ஒரே ஒரு கேள்விதான். திருமணத்திற்கு முன்பு தேவதை என்று வர்ணிக்கின்ற மனைவியை திருமணத்திற்கு பின்பு பிசாசு என்று ஏன் சொல்லுகிறீர்கள் என்பதுதான். ஆகவே இன்றைக்கு தேவதூதர் அன்றைய கிறிஸ்து பாலகனுடைய பிறப்பை பற்றி என்ன சொல்ல வருகிறார் என்று நம்முடைய கவிதை பாஸ்கர் வருகிறார். இவர் அழகாக கவிதை வாசிப்பார். நிறைய கவியரங்கத்தில் அவர் இருக்கார். அதுவும் பாடல் ஆசிரியரும் கூட, ஒரு பதிப்பகத்தினுடைய உரிமையாளர். நீங்கள் தட்டுகின்ற கரம் அவரை உற்சாகப்படுத்த வேண்டும். நல்ல நல்ல வரிகளை அவர் தருவார். வாருங்கள். இங்கே சிறப்பாக நடந்தேற இருக்கிற கவியரங்கத்தை ஒருங்கிணைத்திருக்கிற எங்கள் இதயத்தின் வயலில் எப்போதும் அன்பை நடுகிற கவிஞர் அல்ஃபா ஆசைத்தம்பி அவர்களுக்கும், இக்கவியரங்கிற்காக ஆண்டுதோறும் தங்களது திருச்சபையின் கதவை திறந்து விடுகிற எங்கள் அன்புக்குரிய ஐயா செல்லத்துறை அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கவியரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கிற இனிய நண்பர் ஜான் தன்ராஜ் அவர்களுக்கும் சக கவிஞர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நினைப்பது போல் வானத்தின் மேகமத்தையில் நிலாப்பந்தை தூக்கி போட்டு IPL ஆடும் ஆட்டக்காரர் இல்லை வானதூதர்கள். அவர்கள் பரமண்டல அரண்மனையில் போர்வாளை தீட்டி பூமிப்பந்தின் தீமைகளை தீயிட நினைக்கும் பரமபிதா செய்த படை வீரர்கள். வானதூதர்கள் யாவரும் பொக்கை வாய் சாத்தான்கள் இல்லை, இறக்கை முளைத்த ராக்கெட்டுகள். தூதர்கள் பொய் செய்தி வாசிக்கும் தொலைக்காட்சிகள் இல்லை, மெய் செய்தி ஒன்றை மெய்ப்பித்து காட்டிய மெய்யாளர்கள். தூதர்கள் காற்றில் கயிறு திரிப்பவர்கள் இல்லை, காற்றில் மிதந்து வந்து உயிர் செய்தி உரைத்தவர்கள். எம் வானதூதர்கள் வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி அனுப்பியவர்கள் இல்லை, வரலாற்று குறிப்பில் பெருஞ்செய்தி ஒன்றை எழுதியவர்கள். புரியாத விரைவு கடிதத்தை ஒரு வாரம் கழித்து கொண்டு வரும் கார்ப்பரேட் காலத்து போஸ்ட்மேன் இல்லை தூதர்கள். புதிரான இறை செய்தி ஒன்றை ஏஞ்சலாக பறந்து வந்து கொடுத்த கர்த்தர் காலத்து அஞ்சல்காரர்கள். பாருங்க, ஏஞ்சல் அஞ்சல், அதான் கவிஞர்களுடைய சிறப்பு. ஆங்கிலத்திலும் அதே வார்த்தை, தமிழிலும் அதே வார்த்தை. பேரண்டத்தை கிழித்து பிதாவின் புகழினை விழித்து இருபுற சிறகினை அசைத்து பெருங்காற்றை வாரி இறைத்து விண்ணக தூதர்கள் மன்னகம் வந்தால் இக்காலத்தில் என்ன நடக்கும் என எண்ணி பார்த்தேன். உறக்கத்தில் என் கனவை நானே கிள்ளி பார்த்தேன். கபீரியல் என் காதை திருகி எழுப்பினார். சொப்பனத்தில் அக்கணத்தில் நான் திடுக்கிட்டு எழுந்தேன். யோசேப்பின் சொப்பனத்தில் சேதி சொன்னது போல் எனக்கும் சேதி சொல்ல வந்துள்ளார் என்பதை நான் அறியேன். ஆனாலும் கபீரியலின் அசைந்தாடும் வெள்ளை சிறகில் 1000 வெண்ணிலாக்கள் ஒட்டி கிடந்து ஜொலித்தன. பெஞ்சல் புயலில் சிறகு உதிரிக்காது சிரித்து நின்றார் கபீரியல். கபீரியல் தலைவட்டமாய் நட்சத்திர வெளிச்சவண்டுகளாய் வட்டமிட்டன. கபீரியல் கையில் ஊதுகுழலோடு பறந்து வந்தார். என்மேல் மிதந்து நின்றார். கருப்பு இரட்டில் கடந்த என் கருப்பு நிலக்கரி மேனி கபீரியல் காட்டிய வெளிச்சத்தில் கலராய் மாறியது. நான் தான் கபீரியல் வந்திருக்கிறேன் என்று சிறகசைத்தபடி சொன்னார் பிதா அனுப்பிய அந்த பிள்ளை நிலா. புறாக்காலில் தூது அனுப்பிய மன்னரை போல் தூதர் காதில் பிதா ஏதோ பிரசங்கம் செய்து தூது அனுப்புள்ளார். கபீரியல் தூது செய்தியை ஏந்தி வந்த ஏவுகணையாய் பூமியில் இறங்கி அந்த அர்த்தராத்திரியில் சொப்பனத்தில் நுழைந்த காரணம் என்னவோ, வந்த தூதரை வரவேற்க மறந்த அவசரத்தில் நான் என்னவோ ஏசாயா தீர்க்கதரிசி போல் கபீரியலிடம் நலம் விசாரித்து கொண்டிருந்தேன். தலைமை தூதர் மிகாவேல் எப்படி இருக்கிறார்? சேனைகளின் கர்த்தரை சதா காலமும் வணங்குகிற சேராபீன்களும் கேருபீன்களும் எப்படி இருக்கிறார்கள் என்று கண்ணை மூடி புலம்பிக் கொண்டிருந்தேன். அவரோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மரியாளுக்கு ஆண்டவரின் அவதார செய்தியை சொன்னவன் நான் தான். இயேசுவின் பரிசுத்த பிறப்பு, இயேசுவின் 3ஆம் நாள் உயிர்ப்பு என தூதர்கள் சேவையை என் செவிகளில் ஊதி தள்ளினார். இயேசுவின் பிறப்பு முதல் கெத்செமனே தோட்டம் வரை தூதர்கள் துணை நின்ற கதையை அணை உடைத்த வெள்ளமாய் என் மீது பாய்ச்ச நான் முழுமையாய் மூழ்கினேன். தேவதூதனே, வானமனிதனே, உனது ஞானத்தின் பங்களிப்பு ஞாபகத்தில் உள்ளதை நான் அறிவேன் என்றேன். இன்று என் சொப்பனத்தில் உரைக்க வந்த சேதி என்னவோ என்று வினாவினேன். கபீரியல் பேசினார். தேவதூதர்களாகிய நாங்கள் சீக்கிரத்தில் இயேசுவோடு சேர்ந்து போர் செய்து இந்த பிரபஞ்ச தீமையை செலவு செய்து மானுடத்திற்கு மறுபடியும் ஒரு நிம்மதி தர விரும்பித்தான் அன்று நீங்கள் நிலுவையில் வைத்திருந்த பாவத்தை எல்லாம் சிலுவையில் ஏறி இறக்கினார் இயேசு. ஆனாலும் நீங்கள் அன்றாடம் செய்யும் பாவப்பட்டியல் வானுக்கும் மண்ணுக்கும் இருக்கும் தூரத்தை விட நீளமாக இருக்கிறது. நிறுத்துவீர்களா இல்லையா? பிதாவும் இயேசும் பரலோகத்தில் வருந்துகிறார்கள் என்றார். ஏதோ தேவ செய்தி தருவார் என்று எண்ணிய எனக்கு கபீரியல் தூதன் மனிதர்கள் செய்யும் பாவப்பட்டியலை சட்டமன்ற உறுப்பினர் போல் சத்தம் போட்டு உரைத்தார். என்னால் மேசை தட்ட முடியவில்லை. கபீரியலின் கட்டுக்கடங்காத பட்டியலை கேட்டு படுத்து கிடந்த நான் பரலோகமே போய்விடலாம் என்று தோன்றியது. உள்ளாட்சித்துறை அமைச்சரை போல் உரிமை கொண்டிருந்த கபீரியலிடம் பாவ மசோதாவை நீக்க என்ன செய்யலாம் என சபாநாயகரை போல் அரை தூக்கத்திலின் அவை குறைப்பில் எழுதி கொண்டிருந்தேன். கபீரியலிடம் சொன்னேன், மனிதகுல பாவத்திற்காக புனிதன் இயேசு பாவமடிய ரத்தம் தோய்ந்தார். ஆனால் மன்னிப்பு என்ற இலவச சலுகை தந்தார். எங்கள் நாட்டில் இலவசமாக எது தந்தாலும் அது கவச குண்டலமே என்றாலும் கவி கொள்ளுவார்கள். இயேசு மன்னிப்பை கொடுத்தார். இங்கே கொடுத்தவரைத்தான் மானுட சமூகம் முதலில் கெடுக்கும்.
அப்படித்தான் மீண்டும் மீண்டும் பாவம் செய்து மீண்டும் மீண்டும் ஆண்டவரை சிலுவையில் அறைகிறார்கள், என்ன செய்கிறது என்றேன். கபிரியேல் சொன்னார், தெரியாமல் செய்யும் பாவத்திற்குத்தான் மன்னிப்பு, தெரிந்தே செய்யும் பாவத்திற்கு மறுமையில் இருக்கு சவுக்கு என்றார். அப்படியென்றால் எனக்கும் அது உண்டா என்றேன். உன் பாவ கணக்கின் எண்ணிக்கையை பொறுத்தது என்றார். நான் கனவில் மைண்ட் வாய்ஸில் பேசிக்கொண்டேன். நமக்கே சவுக்கு என்றால் கிறித்தவத்திற்கு எதிராக நிற்கும் சில திருச்சபைகளுக்கெல்லாம் என்ன கதியோ என்று எனக்குள் பேசிக்கொண்டேன். ஆனால் அது கபீரியலின் தூது வாங்கும் காதுகளுக்கு கேட்டுவிட்டது. என்ன சொல்கிறீர் என்றார் கபீரியல். ஆமாம், சாதிய தீண்டாமையில் சிக்கி கிடந்தோர் வழிபோக்கும் மருந்தாகவும் வழிகாட்டும் ஒளியாகவும் கிறித்தவத்தை பின்பற்றினர். இன்றோ கிறித்தவத்தில் சாதி எனும் சதி பரவிவிட்டது. வழக்கோடு திருச்சபைக்குள் மக்கள்தான் நுழைவார்கள், வழக்கோடு திருச்சபைக்குள் மக்கள்தான் நுழைவார்கள். இன்றோ வழக்குக்காக திருச்சபையே நீதிமன்றங்களில் நிற்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே ஒரு விண்ணப்பமும் வைத்தேன். தயவு செய்து என்னை நிறைய பேச வைக்காதீர், நான் நிறைய சொல்ல வேண்டியிருக்கும், பிறகு என்மேல் வழக்கு வந்தாலும் வரும் என்றேன். கபீரியல் தன் சிறகை சிக்கெடுத்து கொண்டு சிரித்து கொண்டிருந்தார். ஏன் சிரிக்கிறீர் என்றேன். எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் என்றார். என்ன தெரியும் என்றேன். அவரோ சொன்னார், ஆண்டவர் சபைகளில் இருப்பதில்லை, மக்களோடு மக்களாக இருக்கிறார் என்றார். அவர் எளியவர்களின் இதயம், அவர் விசுவாசிகளின் விருட்சம், மறந்து விடாது என்றார். நான் நினைத்த உண்மை கிறித்துவம் எனக்குள் களை பரப்பியது. ஆண்டவர் மீண்டும் வருவார், மீட்பை தருவார், சவுக்கடியெல்லாம் சொல்லி சங்கடப்படுத்திற்கு தயவுசெய்து என்னை மன்னித்து விடு என்றார் கபீரியல். நான் அதிர்ந்தேன். என்னது, மன்னிப்பு தந்தவர்களே மன்னிப்பா? இது என்னது என்று திடுக்கிட்டு கண் விழித்தேன். கபீரியலை காணவில்லை. நான் சத்தமாக கத்தினேன், தூதர் கபீரியல், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நாட்டில் இவ்வளவு பேர் இருக்கும்போது என் காதில் மட்டும் ஏன் செய்தி சொல்ல வந்தீர் என்றேன். கபீரியலின் காந்த குரல் மட்டும் என் காதில் ஒலித்தது. நீதானே இன்று வானதூதர்களை பற்றி கவிதை ஒன்றி பேச வந்தீர். நான் பூமிக்கு வந்தால் என்ன நடக்கும் என்பதை உன் காதில் சொல்ல வந்தேன். கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரா என்பதை காண வந்தேன் என்றார். கதவை திறந்து வானத்தை பார்த்தேன். வானத்தில் வால் நட்சத்திரம் ஒன்று விடியற்காலை 4 மணிக்கு மின்னியது. ஓ, நட்சத்திர நாயகன் இயேசு வரப்போகிறார் என்று என் கதவை நான் மூடாமல் திறந்து வைத்தேன். நன்றி, வணக்கம். ஆரம்பமே அரசியலோடு அமர்க்களமாக ஆரம்பித்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னால் இன்றைக்கு நிறைய அரசியல் புகுந்து விட்டது என்பதில் நம்ம ஐயம் கிடையாது. அது திருச்சபைகளிலும் இருக்கிறத ஒரு சவுக்கடியாக அது கேப்ரியல் தூதன் மூலமாக அவர் சொன்னார். ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொன்னார். நம்முடைய பாவம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இருக்கும் தூரத்தை விட அதிகமாகி கொண்டே போகிறது என்று ஒரு அழகான வரி. வெங்கல் புயலில் கூட கேப்ரியலினுடைய சிறகுகள் உதிரவில்லை என்று சொன்னது கவிதையினுடைய ஒரு உச்சமாக இருந்தது. அவருக்கு ஒரு பலத்த பாராட்டுக்களை நாம் தெரிவிக்க வேண்டும். ஆனால் தேவ தூதர்கள், நான் நிறைய முறை சின்ன குழந்தைலேருந்து பார்க்கும்போது, இப்போ நம்மளாம் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா சாதாரணமாக அப்படி இருக்கும். தேவ தூதர்கள் மட்டும் ஏன் கையை விரித்து கொண்டே எப்பொழுதுமே இருக்கிறார்கள் என்று யோசித்து அதற்கு ஒரு கவிதை எழுதலாம் என்று இன்று நான் எழுதினேன். தேவ தூதர்களின் கரங்கள் எப்போதும் விரிந்தே இருக்கிறது. உங்களுக்காக இவர் இம்மண்ணில் பிறந்திருக்கிறார் என்று அடையாளம் காட்டவா? அவர் அன்பை சொல்லி உங்களை அணைக்கவா? தடம் மாறும்போது உங்கள் கரங்களை பிடித்து வழிநடத்தவா? தடுமாறி கீழே விழும்போது உங்களை மீண்டும் தூக்கவா? பயணத்தின் போது உங்களை பாதுகாக்கவா? பயத்தின் போது உங்களை மீட்கவா? உங்கள் எதிரிகளை உங்களுக்கு அடையாளம் காட்டவா? உங்களுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் நம்பிக்கை தூதரை எழுப்பி விடவா? இருண்ட வானில் வெளிச்சமாய், நட்சத்திரங்களிடையே நம்பிக்கை நட்சத்திரமாய் ஒவ்வொருவருக்கும் செய்தி சொல்ல ஒரு தேவ தூதர் காத்திருக்கிறார். நாம் தான் வானத்தை பார்ப்பதே இல்லை. ஆகவே இந்த கவிதையோடு அடுத்த கவிஞரை நான் அழைக்கலாம் என்று நினைக்கிறேன். கவி பாஸ்கர் அவர்கள் சொல்லுகின்ற போது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு அரசியல் தேவை. ஏன்னு சொன்னால் அதை மீறி செய்ய முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு பாலிடிக்ஸே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளும். கணவன் மனைவிக்குள்ளே கூட ஒரு அரசியல் இருக்குது. நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஆகவே எல்லா இடத்திலையும் அரசியல் என்பது இருக்கிறது. அரசியலை விட்டு விட்டு நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. வகுப்பில் போனால் கூட நான் பெரியவனா, நான் கிளாஸ் லீடரு, நீ வாயை மூடிட்டு அமைதியாக இருக்குன்னு ஒரு மாணவனே சொல்கிறான். ஏன்னா இன்றைக்கி மாணவர்கள் தான் நம்மளை விட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, பிள்ளை வளர்ப்பது எப்படி என்று ஒரு புத்தகம். அது அவங்க அம்மா வாங்கி படித்தாங்க வீட்டில். இவன் என்ன பண்ணால், அம்மா இல்லாத டைமில் இதை எடுத்து படித்தான். உடனே அம்மா கோபமாக கேட்டாங்க, ஏண்டா பிள்ளை வளர்ப்பது எப்படி என்பதை நான் தான் படிக்கணும், நீ எதுக்கு படிச்சுன்னு? இல்லை, நீ என்னை ஒழுங்காக வளர்க்குறியா இல்லையான்னு பார்க்குறதுக்காக நான் படித்தேன் அப்படின்றான். குழந்தைகள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறார்கள்.
அடுத்த கவிதை வந்து ஞானியர்களை பற்றி பாட வரக்கூடிய கவிதை. ஏன்னா இப்போ நம்ம அரசியலை பற்றி சொன்னனால அவருடைய கவிதைகள் சிலவற்றை சொல்லிவிட்டு உங்களுக்கு சொன்னால் நல்லாயிருக்கும். ஒரு வழிப்போக்கனின் கிறுக்கல்கள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை சமீபத்தில் வெளியிட்டார். அதில் ஒரு கவிதையை கதை மாதிரி எழுதியிருந்தார். ஏன்னா கவிஞர்கள் நிறைய டைமில் கதை சொல்லுவாங்க, கதை மாதிரி கவிதையும் சொல்லுவாங்க, வீட்டில் நிறைய கவிதை சொல்லுவாங்க வழக்கமாகவே, சரிங்களா? அப்படி அவர் சொல்லுகின்ற போது இயேசுநாதர் ஒரு தேவாலயத்தினுடைய பிரதிஷ்டைக்காக வாசலிலே காத்திருக்கிறார். அந்த இடத்துல அமைச்சர் அங்கு வருகிறார். அப்போ அமைச்சர் வருகிற போது எல்லாரும் அமைச்சரை பார்க்க போயிட்டாங்க. பேராயிரம் போயிட்டார், போதகரும் போயிட்டார். உடனே அங்கே இருக்கக்கூடிய காவலாளியிடம் இயேசு அவர்கள் சொல்லுகிறார், நான் இயேசு வந்திருக்கிறேன் என்று போதகரிடம் போய் சொல்லுங்கள் என்று. அவர் போய் சொல்லியிருக்கார், எதுவாக இருந்தாலும் அமைச்சர் வந்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம் சொல்லு அப்படின்னு அந்த கவிதையை முடித்திருப்பார் ஞான கிருபாகரன். அவ்வளவு அற்புதமான கவிதைகள். ஏன்னா ஜாதிகளை பற்றி கூட அவருடைய கவிதை இருந்தது. அதாவது ஒவ்வொருத்தருடைய பெயருக்கு பின்னால் ஒரு ஜாதி இருக்கும். நாடார் அப்படின்னு போட்டிருப்பாங்க, வெள்ளாளர்னு போட்டிருப்பாங்க. இவர்கள் எல்லாம் கூடி பரிசுத்த ஜாதியை பற்றி விவாதிக்க வந்தார்கள் என்று ஒரு கவிதை எதிர்ப்பார். இத்தனை ஜாதியினரும் சேர்ந்து நாம் பரிசுத்த ஜாதியினராய் சமாதானமாய் வாழ்வது எப்படி என்று ஒரு புரட்சிகரமான தலைப்பை விவாதிக்க வந்தார்கள் என்று. ஆகவே கவிதை என்பது வெறும் கேட்டுட்டு போகக்கூடாது. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், மற்றவர்களுக்கும் கவிஞர்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், கவிஞர்கள் எப்பொழுதும் தட்டி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் நிறைய கைத்தட்டுக்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அது வெறும் கைத்தட்டலுக்காக மட்டுமல்ல, சமூகத்தினுடைய பிரச்சனை அவர் எழுதுவார்கள். ஆகவே அப்படி ஒரு நல்ல கவிதைகளை தந்திருக்கார். அதோடு இன்னும் ஒரு ஹைலைட்டாக ஒரு கவிதை சொன்னார். அதாவது ஜப கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஐயர் வந்து வரல, பாஸ்டரமாக தான் இருக்காங்க. அப்போ வந்தவங்களாம் கேட்குறாங்க, ஐயர் எப்போ வருவாங்க போதகர்லாம்? இதை வந்துடுவார்ப்பா அப்படின்னாங்க. ஐயர் வந்தோடனே எல்லோரும் ஏன்ச்சின்னு வணக்கம் சொல்லியிருக்காங்க. அப்போ உடனே பிரார்த்தனை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கண்களை மூடுவோம் அப்படின்னு பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படி பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்த உடனே எல்லோரும் கண்ணை மூடிட்டாங்க. பிரார்த்தனை செய்து முடித்த பிறகு பார்க்குறார், ஐயர் எப்போது லுங்கிக்கு மாறினார் என்று எனக்கு தெரியவில்லையே என்று எழுதியிருக்கார். அந்த பிரார்த்தனை செய்கிற டைமில் போய் மாறி வந்து விட்டார் என்று ஒரு கவிதையை அவர் எழுதியிருக்கிறார். ஆகவே அந்த கவிதை வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. ஆகவே போதகர் செல்லதுரையெல்லாம் கோச்சிக்க மாட்டார். ஏன்னா இதுக்கெல்லாம் அவர் தாண்டியவர் அவர். இது வந்து பல சபைகளில் தனிப்பட்ட முறையில் மற்ற இடங்களில் நடக்கக்கூடிய விஷயத்தை கவிதையில் எழுதியிருக்கார். கவிஞர்கள் என்பதுமே சுதந்திரமானவர்கள். அவர்களை நீங்கள் எப்பவுமே அடக்கவே முடியாது. ஏன்னா அவர்களுடைய வார்த்தைகள் என்பதே சுதந்திரம். ஒருத்தன் எழுதுனா, கூண்டு கிளிக்கு பிறந்த குழந்தை கிளிக்கு எப்படி சிறகு முளைத்தது என்ன? கூண்டு கிளிக்கு பிறந்த குஞ்சு கிளிக்கு எப்படி சிறகு முளைத்தது? கூண்டுக்குள்ளே பிறந்தால் அது சிறகு முளைக்காதுன்னு கிடையாது இல்லையா? அது சிறகு முளைக்க தான் செய்யும். ஆகவே கவிதைகள் அவர்கள் எங்கு தான் இருந்தாலும் அவர்கள் சிறகோடு தான் பிறப்பார்கள். அப்படி ஞானியர்களை பற்றி பாடுவதற்காக ஞான கிருபாகரன் வருகிறார். ஞானியரை பற்றி ஞான கிருபாகரன் வராமல் வேறு யார் வருவாங்க? கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். இறைவணக்கம். முடிசாய்த்த பெருமானை மூதலகை தலை நசுக்கி கொடிசாய்த்த கொற்றவனை கும்பிட்டு தொழுகின்றேன். கவியரங்க தலைவருக்கு வாழ்த்து. கவிதையை விதையாக்கும் கவிதை ஜான் தன்ராஜ். தொடர்ந்து அவரது தலைமையில் கிறிஸ்தவ கவியரங்கம் நடந்தேறுகிறது. கர்த்தரின் விசுவாசம் விரிவாகுகிறது. தலைமை கவிஞருக்கு என் அன்பு வணக்கங்கள். நான் ஞானி பேசுகிறேன். ஞானிகளாகிய நாங்கள் கோள்களை ஆய்வு செய்வதால் மாகிக்கள் என்று எங்களை அழைப்பார்கள். நாங்கள் அரசர்களோடு மிகவும் நெருக்கமாக இருப்பவர்கள். தத்துவம், மருத்துவம், விஞ்ஞானம், வானசாஸ்திரம் என அனைத்திலும் பேராற்றல் பெற்றவர்கள் என்பதால் பேராண்மை கொண்டவர்களாக இருந்தோம். மேதாவிகளாக இருந்த நாங்கள் மெய்யான இறைவனை வணங்கும் விஞ்ஞான அறிவராய் மெய்ஞானம் மிக்கவராய் இருந்தோம். பிசாசை பின்பற்றுகிறவர்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தார்கள். ஆனால் நாங்களோ மோசே தானியேல் காலங்களில் மெய்ஞானமுள்ள விஞ்ஞானிகளாய் திகழ்ந்தோம். ஒரு நாள் நான் ஆகாயத்தை ஆய்வு செய்கையில் அழகிய நட்சத்திர நங்கை ஒருத்தி என்னை பார்த்து குறும்பாய் கண்ணடித்து சிரித்தாள். அவள் அழகில் மழுங்கி அவள் மீது காதல் கொண்டேன்.
ஆனால் சில கவிஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரைக்கு போய் எழுதுவாங்க, அப்புறமா வந்து மொட்டை மாடியில் எழுதுவாங்க. ஆனால் இவர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கார். அப்போ ஸ்ரீலங்காவில் அந்த விமான நிலையத்தில் இருக்க கொஞ்ச நேரத்தில் ஒரு பெண் வந்தார்களாம். அவர்களை பார்த்த உடனே அவர் மனசு ஒரு மாதிரி ஆச்சு. தப்பாக எழுதலை, ஒரு உதவி கேட்டிருக்காங்க. ஆகவே அவர் கவிதையே வந்து விமான நிலையத்தில் தான் வரும். இன்றைக்கி கொஞ்சம் சபையில் வருகிறது. அவள் வருகையை எதிர்நோக்கி இரவுக்காய் நட்பின் உறவுக்காய் ஆசையாய் ஆவலாய் ஆர்வமாய் காத்து கிடந்தேன். அடுத்த நாள் அவளை பார்த்து, நீ யார், நீ தோன்றியதின் நோக்கம் என்னவென்று கேட்டேன். சில்லறை சிதறியது போல் சிரித்த அவள், நீங்கள் விவிலியம் வாசிப்பதில்லையா என்று நக்கலாக சிரித்தாள் அந்த நட்சத்திர நங்கை. சில்லறை சிதறியது போல் சிரித்த அவள், நீங்கள் விவிலியம் வாசிப்பதில்லையா என்று நக்கலாக சிரித்தாள் அந்த நட்சத்திர நங்கை. தீர்க்கன் மீகா சொன்ன இஸ்ரவேலை ஆளப்போகும் ராஜாவை பற்றிய செய்திதானே அது என்றேன் உற்சாகமாய். ஆம், சரியாகச் சொன்னீர். இயேசு என்னும் அரசரை எப்பொழுது சந்திக்கப் போகிறீர் என்றாள் ஆர்வமுடன். ஒற்றை வரியில் சொன்னேன், விரைவில் என்று. எருசலேமில் உங்களுக்காக காத்திருப்பேன் என்று கண் சிமிட்டி மறைந்தால் அந்த விண்ணக காதலி. இன்றைய நவீன திருச்சபையே, உங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். விவிலியத்தின் வாசலுக்கு வெளியே உலாவரும் கற்பனை கதைகள்தான் எத்தனை எத்தனை. சாஸ்திரிகளாகிய நாங்களும் மேய்ப்பர்களும் ஒன்றாக இயேசுவை பணிந்து கொண்டதாக படம் வரைகின்றீர்களே. சாஸ்திரிகளாகிய நாங்களும் மேய்ப்பர்களும் ஒன்றாக இயேசுவை பணிந்து கொண்டதாக படம் வரைகின்றீர்களே. அது வரலாற்று பிழை என்று உங்களுக்கு தெரியாதோ? அது வரலாற்று பிழை என்று உங்களுக்கு தெரியாதோ? குழந்தை பிறந்தவுடன் பணிந்து கொண்டவர்கள் மேய்ப்பர்கள். ஆனால் ஓராண்டு கடந்தல்லவோ இயேசுவை கண்டோம். அவர்கள் இயேசுவை தொழுதது தொழுவத்தில், நாங்கள் தொழுததோ ஒரு வீட்டில். பொன், வெள்ளைப்போளம், தூபவர்க்கம் என 3 வித பரிசு பொருட்களை நாங்கள் படைத்ததால் வந்தது 3 ஞானிகள் என்றுதான் நீங்களே முடிவு செய்து விட்டீர்கள் போலும். பொன், வெள்ளைப்போளம், தூபவர்க்கம் என 3 வித பரிசு பொருட்களை நாங்கள் படைத்ததால் வந்தது 3 ஞானிகள் என்று நீங்களே முடிவு செய்து விட்டீர்கள் போலும். நாங்கள் 300க்கும் அதிகமானவர்கள் இயேசுவை தரிசிக்க போனோம். ஏரோதும் எருசலேம் மக்களும் கலங்கியதும் அதனால்தான். பெரிய பெருமாள் என்ற ஞானி இலங்கையிலிருந்து எங்களோடு வந்தார் என்பதும், பிற்காலத்தில் தோமாவிடம் திருமுழுக்கு பெற்றார் என்பதும் விவிலியத்திற்கு வெளியே நடந்த வரலாற்று நிகழ்வுகளாகும். ஏரோது என்னும் கயவனிடம் இயேசுவை தேடி போனது நாங்கள் செய்த பெருங்குற்றம். ஏரோது என்னும் கயவனிடம் இயேசுவை தேடி போனது நாங்கள் செய்த பெருங்குற்றம். வஞ்சகத்தை மனதில் கொண்டு இன்முகம் காட்டி இயேசுவின் இருப்பிடத்தை கண்டு சொல்லும்படி சொன்னான் அக்கொடியவன். அந்த வஞ்சகனிடம் விடைபெற்று வெளியே வந்தபோது என் நட்சத்திர நாயகியின் நினைவு வந்தது. அவள் சொன்னபடியே எனக்காக காத்திருந்தாள். அது ஒரு தொலைதூர பயணம். கிழக்கிலே குளிர்ந்த காற்றும், மேற்கிலே மின்னும் தாரகையும், நீலம் கலந்த இரவு வானில் நட்சத்திர நங்கை வழிகாட்ட ஆடலும் பாடலுமாய் ஆரவாரத்தோடே பின்தொடர்ந்தோம். அது ஒரு தொலைதூர பயணம். கிழக்கிலே குளிர்ந்த காற்றும், மேற்கிலே மின்னும் தாரகையும், நீலம் கலந்த இரவு வானில் நட்சத்திர நங்கை வழிகாட்ட ஆடலும் பாடலுமாய் ஆரவாரத்தோடே பின்தொடர்ந்தோம். ஒரு வீட்டின் மேற்கூரையில் மேல் நின்று, நீங்கள் தேடி வந்த வீடு இது எனச் சொல்லி கண் சிமிட்டி மறைந்தால் அந்த நட்சத்திர நாயகி. நட்சத்திரத்தை தேடி நாங்கள் பெத்லகேம் வந்தோம். விண்ணில் மின்னிய நட்சத்திரம் கைகால் முளைத்து இம்மண்ணில் வந்ததோ என்று நட்சத்திர நாயகனாம் இயேசுவை அள்ளி எடுத்து கொஞ்சினோம் ஆசை தீர. மின்னி விளையாடும் இயேசு என்னும் விண்மீனுக்கு பொன், வெள்ளைப்போளம், தூபவர்க்கம் என காணிக்கையாக படைத்தோம் அவர் பாதங்களில். இயேசுவை கொல்ல ஏரோது தேடுகிறான் என்ற தூதனின் எச்சரிப்பை கேட்டு இயேசுவை கொல்ல ஏரோது தேடுகிறான் என்ற தூதரின் எச்சரிப்பை கேட்டு கடல் மார்க்கமாக சென்ற நாங்கள் தரை மார்க்கமாக தாயகம் திரும்பினோம். ஞானிகளாகிய நாங்கள் இப்பொழுது இயேசுவை தேடி திருச்சபைகள் தோறும் அலைந்து கொண்டிருக்கிறோம். ஞானிகளாகிய நாங்கள் இப்பொழுது இயேசுவை தேடி திருச்சபைகள் தோறும் அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவை தான் காணவில்லை. நாளை அவர் பிறப்பார், நாளை அவர் புதிதாய் பிறப்பார். அப்பொழுது பரிசுகளோடு அவரை சந்திப்போம். இறுதியாக தோழர்களே, கிறிஸ்து இயேசுவை நேசிப்போம், வாசிப்போம், விசுவாசிப்போம், அவரையே உயிராக சுவாசிப்போம். ஏனென்றால் வாட்ஸ்அப் காலத்து ஹேக்கர்கள் இல்லை நாங்கள்.
இயேசுவின் காலத்து முற்போக்கர்கள். நன்றி, வணக்கம். அதாவது ஞானியர்களை விட நட்சத்திர காதலியை பற்றி தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக பாடியிருக்கிறாரு. தப்பு கிடையாது. அந்த நட்சத்திரம் சொன்னதாம், ஏன் உனக்கு வால் முளைத்தது என்ற போது சொல்லலாம், தலையை பார்க்க வந்த வால் நான் என்று அந்த நட்சத்திரம் அன்றைக்கு சொன்னதான். வால் நட்சத்திரம் சொல்லதான், தலையை பார்க்க வந்த வால் நான் என்று. ஆகவே நட்சத்திரத்தை பார்க்க ஒரு நட்சத்திரமே அங்கு வந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ரொம்ப அழகாக கவிதை படித்தார். அதை காதலோடு சொன்னார். கொஞ்சம் சரித்திர ஆய்வாளர் என்பதனால் நிறைய சரித்திர உண்மைகளையும் அதனுடைய 3 பேர் வரல, அங்கே ஒரு இதில் வந்தோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருக்கிறார். இந்த கவிதைகள் காதல் சொல்லும் போது தான் தெரியுது இன்றைக்கு எப்படி காதல் போய்கொண்டிருக்கு. கல்லூரியில் நிறைய கவிதை போட்டிக்கெலாம் போகிறேன். ஒருத்தன் அன்றைக்கி எழுதுனான், அன்புள்ள சரோஜா நான் உன்னை காதலிக்கிறேன். கடிதம், காதல் கடிதம். அன்புள்ள சரோஜா நான் உன்னை காதலிக்கிறேன். உனக்கு என்னை பிடிக்காவிட்டால் உன் தங்கை வனஜாவிடம் இந்த கடிதத்தை கொடுத்துவிடும். எவ்வளோ வேகமாக இருக்கான் பாருங்கள். ஆகவே அவர்கள் அப்படி போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த கவியரங்கத்துக்கு வரணும், அவர்கள் தான் ஆண்டவரை பற்றி பாட வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. ஏனென்று சொன்னால் நாம் எதை விதைக்கிறோமோ அது இளைஞர்கள்ட்ட விதைக்கணும். ஏன்னா அவர்கள் தான் வருங்காலம். நாம் பேசிகிட்டே இருக்கக்கூடாது. அவன் வாட்ஸ்அப் காலத்தில் இருக்கிறான். அவன் ரொம்ப சின்னதாக தான் யோசிக்கிறான். நீங்கள் பக்கமாக பேசினா அவன் பிடிக்காது. எவ்வளோ சுருக்கமாக நீங்கள் செய்தியை சொல்லுகிறீர்களோ அது அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பது தான் ஆசை. அப்படி சுருக்கமாக தான் இருக்கணும். ஏன்னா அடுத்த கவிஞரை பற்றி சொல்கிறதுக்காக தான் அப்படி சுருக்குன்னு சொல்கிறேன். நான் போன கவியரங்கத்திற்கு இதே சபைக்கு வருகின்ற போது நம்முடைய போதகரையே என் பக்கத்தில் வந்தார். நான் கவிதை எழுதிட்டு இருக்கும்போது அதை பார்த்தார். பார்த்துட்டு நீங்கள் என்ன மடக்கி 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 எழுதுறீங்களே, நான் 3 வரிகளுக்கு மேலே எந்த கவிதையும் எழுதுறது கிடையாது, மடக்கி மடக்கி எழுதுறீங்களே அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் மடக்கி மடக்கி எழுதுவதற்காக இல்லை, மற்றவர்கள் கவிதைகளை மடக்க வேண்டும் என்றதுக்காக எழுதுவது தான் அது என்று. ஆகவே இந்த 3 வரிக்குள்ளே என்ன கவிதை பெருசாக பண்ண முடியும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த 3 வரிகளுக்குள்ளே சொல்லிவிட வேண்டும். ஒருத்தர் நெசவு பற்றி எழுதுகிறாங்க. நெசவு பற்றி எழுதுகிறான், என் சட்டையில் நெய்த நூலை விட தைத்த நூலே அதிகம்னா. எப்படி வறுமையை சொல்கிறான், என் சட்டையில் நெய்த நூலை விட தைத்த நூலே அதிகம். இன்னொரு பையன் அதுக்கு கவிதை எழுதுகிறான், அம்மா நெறி தேயும் அந்த சத்தத்திலேயே, அம்மா நெறி தைக்கும் அந்த சத்தத்திலேயே மனநிலையை நான் கண்டுபிடித்து விடுவேன். இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா கோவம் வந்தாங்கன்னா கொஞ்சம் வேகமாக அந்த நெறியை ஆட்டுவாங்க. அதனால் அவங்களுடைய மனநிலை அந்த நெறி தைக்கின்ற போது குழந்தை எழுதுது, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை, பொத்தலோடே பனியனை செய்திருப்பார்களோ அப்படின்னு எழுதுது. என் அப்பாவுக்கு அவர் நெய்துக்கு வந்திருக்கா நெறிய, அப்போ சொல்லுது பொத்தலோடே பனியனை நெய்திருப்பார்களோ. ஏன்னா வறுமை அப்படி இருக்கிறது. அவங்க அந்த வறுமையை கூட ஒரு 3 வரி கூட கவிதையாக படிக்கின்ற போது நமக்கு அது அவ்வளவு ரசிப்பாக இருக்குது. ஒருத்தானிக்கு மண் லாரியை பற்றி எழுதலாம். மணல் லாரி பார்த்திங்கன்னா போகும்போது பின்னாடி தண்ணி ஒழுவிட்டே இருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அவன் எழுதுகிறான், ஆற்றை விட்டு மணல் பிரிவதால் அது அழுது கொண்டே செல்லுகிறது. மீனை பற்றி ஒருத்தர் எழுதுகிறான் அவ்வளோ அழகாக. அதாவது வலைக்கு தப்பிய மீன் தூண்டிலிடம் சிக்கியது பாவம் பசி அப்படின்னா. வலைக்கு தப்பிடுச்சு, ஆனால் தூண்டில் பார்த்தோன்னா பசி என்ன பண்ண முடியல, மாட்டி விட்டது. ஆகவே மிக சுருக்கமாக கவிதைகளை சொல்வது என்பது வாடிக்கையாக இருக்கிறது. ஆனால் நான் நீண்ட கவிதைகளுக்கோ மரபு கவிதைகளுக்கோ எதிரானவன் அல்ல. எங்கள் காலகட்டத்தில் இருக்குது. இன்னும் கேட்டால் ஒரு வரியிலே கவிதை சொல்லுன்னு சொல்லுவான். ஏன்னா இப்போது நிலாவை பற்றி கவிதை எழுதுனா அவன் சொன்னான், டியூப்லைட்டை பற்றி கவிதை தலைப்பு. அவன் பையன் சொல்கிறான், நிலாவை நீல வாக்கில் அடைத்து வைத்திருக்கிறார்கள்ன்றான். டியூப்லைட்டு தான் நிலாவை இங்கு நீல வாக்கில் அடைத்து வைத்திருக்கிறார்கள்னா. பனிக்கட்டியை பற்றியனா தண்ணீரின் சோம்பேறித்தனம் 2 வரியில் முடிச்சிட்டான். சரிங்களா? ஆகவே இன்றைக்கு வேகமாக போய்கொண்டிருக்க காலகட்டத்தில் ஐயா மாதிரி நீண்ட கவிதைகளையும் நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். என்று சொன்னால் அதில் மரபு இருக்கிறது, அதில் சந்தம் இருக்கிறது. ஏன்னா அந்த மாதிரி கவிதை இப்போ இருக்கிறனால எழுத முடியாது. ஏன்னா அவங்க இலக்கணத்தோடு பயின்று இலக்கணத்தோடு வந்தவர்கள். ஆகவே அடுத்த கவிதையை வாசிப்பதற்காக நாம் உங்களுடைய மேய்ப்பரை அழைக்கிறேன். மேய்ப்பர்களை பற்றி சபையின் மேய்ப்பரே பாட வருகிறார். வழி தப்பி போன ஒற்றை ஆட்டுக்காக உயிரையே கொடுப்பவர்கள் தான் மேய்ப்பர்கள். மேய்ப்பர்கள் மந்தை ஆடுகளோடு மட்டும் இருப்பவர்கள் அல்ல, கந்தை ஆடைகளோடும் இருப்பவர்கள். மனிதர்களின் அகந்தைகளை அகற்றுவதற்காக அவர் கந்தை கோலம் எடுத்தார். மேய்ப்பர்களின் கோலமும் மீட்பரின் கோலமானது. ஆகவே மேய்ப்பரை பற்றி பாடுவதற்காக உங்களுடைய சபையின் மேய்ப்பர் வருகிறார். கைத்தட்டல் உற்சாகமாக இருக்க வேண்டும். அதாவது இயேசுடைய வருகையை பற்றி ஏற்கனவே எழுதி வைத்தேன்.
அதை இப்பொழுது இந்த வாழ்த்துறையாக எடுத்துக்கொள்கிறேன். ஆஹா, அன்பராம் இயேசு கிறிஸ்து அவதாரம் ஆனதோர் கிறிஸ்மஸ் நன்னாள் டிசம்பர் 25 அது தெரியாதோர் யார் பூமியில் உள்ளார்? வண்ண வண்ண காகித தோரணங்கள், வாசனை வீசிடும் மல்லிகை முல்லை, கோர்த்த சரங்களால் கோயில்கள் அன்று கோபுரம் வரைக்கும் அலங்காரங்கள். ஆகா, என்ன இது முன்னணையா இது? ஆயர்கள் தூதர்கள் அனைவரும் ஒன்றாய் வான சாஸ்திர ஞானிகளுடனும் வந்து பணிந்திடும் கொட்டிலா இது. ஆகா, அதனழகை யாம் சொன்னால் அன்பரும் இன்னொரு முறை வந்து பிறக்க தோன்றிடும் வண்ணம் கோயிலின் முன்னால் தோரணத்தோடு ஒரு தோற்றத்தை காண்பீர். டிசம்பர் 24ஆம் நாள் ராம் முழுவதும் எவருக்குமே தூக்கம் இருந்ததே இல்லை. எத்தனை விதவித பலகாரம், இனிப்பு, எத்தனை கலர் கலர் பட்டு பகட்டு துணிமணி, எத்தனை கடுங்குளிர் இருப்பினும் அதிகாலை எழுந்து குளித்து புத்தாடை அணிந்து இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் பிறந்த இந்த நன்னாளில் பக்தர்கள் கூட்டம் ஆலயம் நிரம்பி அதன்பின் பந்தல் அதுவும் நிரம்பி வழிந்திட நிற்கும் மாதிரளான எம் மக்கள். கிறிஸ்தவர் மறைந்திருந்தாரோ அதுவரை அந்த கோயில் பக்கமே தலை வைத்து படுக்கா கூட்டமோ இவர்கள் என கேட்டிட வேண்டாம். வருடத்திற்கு ஒரு முறை வந்து கூடிட தவறாத பக்தர்கள், தவறாத சந்தாதார். வருடா வருடமும் டிசம்பர் திங்களில் வகை வகையாகவே பூத்து குலுங்கிடும் டிசம்பர் பூக்கள் இவர்கள்தான் இன்று திருச்சபை முழுவதும் நிரம்பியுள்ளார்கள். வாராவாரமும் லேட்டாய் வருவோர் இவர்களின் வரவால் இடமின்றி வெளியே நின்றே தவிப்பர். அதாவது வாராவாரமும் லேட்டாய் வருவோர் இவர்களில் வரவால் இடமின்றி வெளியே நின்றே தவிப்பர். டிசம்பர் கிறிஸ்தவர் அன்றோ கூடினர். அல்லேலூயா. வருடத்தில் ஒரு நாள் வந்துடும் கிறிஸ்மஸ் வாரந்தோறும் வராதா என்றே ஏங்கி ஜெபிக்கிறேன். புது வருடத்தில் ஆகிலும் எல்லா ஞாயிறும் கிறிஸ்துமஸ் வரட்டும். அல்லேலூயா. ஆனந்தம் அன்றோ. எல்லா வாரமும் நிறைந்திடும் ஆலயம். இம்மானுவேலே எங்களோடு இருந்து இந்திய மாந்தரை ரட்சியும் ரட்சியும். பிரைஸ் தி லார்ட். இப்படியெல்லாம் கிறிஸ்மஸ் பற்றி எழுதிட எந்தன் மனம் துடிக்கிறது. தப்படி செய்யாது தடையுமின்றியே எப்படியும் இதை எழுதி தெரிவிக்க கவிஞர் கூட்டம் இன்று உவந்து வந்திருக்கிறது. கவிதை மழை பொழிய கத்தர் மனம் குளிர கைகூப்பி அடியேன் இந்த கவிஞர் கூட்டத்தை அழைக்கிறேன். அனைவரும் மகிழ இலக்கிய தமிழில் இதுவரை கண்டிரா விளக்கம் அளித்து என் சபையாரை உலுக்கிடவாறும் என உவந்துரை கூறும் எல்லா மகிமையும் இறைவன் இயேசுவுக்கே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது எண்ணுரை. நான் முன்னுரை வாசித்தேன், இப்பொழுது எண்ணுரை வாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சரி, இடையர்களை பற்றி ஒரு இடையன் சொல்லுகிறேன். ஆகினாலே நான் கடையனாக இருந்தாலும் நீங்கள் தள்ளிவிட வேண்டாம். இடையர் நாங்கள் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் நின்று இருள்தனை நீக்கி இறைவனை காட்டும் அருளற்ற மனிதர் ஆடுமேய்க்கும் மேய்ப்பர். ஆயர் இரவு பகல் பாராது இன்பதுன்பம் கருதாது விரைந்து இறை தேடி ஆடுகட்கு வயல்வெளியில் தங்கி தன் சுகம் மறந்த நாங்கள் தாவீதின் சந்ததியார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற எங்கள் மூதாதையர்கள் தொழில் செய்யும் மேலான மேய்ப்பர். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் அரசாளுவார் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக இஸ்ரவேலர் என்ற எங்கள் இறைமக்கள் யாவரும் காத்திருந்தோம். கர்த்தர் நேரம் வரும் வரை காத்திருந்தோம். கானகத்தில் கடுங்குளிரில் கம்பளியால் மூடிக்கொண்டு கண்துயில மறந்து கடமையாற்றும் எங்களை நோக்கி திடீரென்று வந்தது ஓர் வெளிச்சம். வானில் பளிச்சென்ற பிரகாசம், மனதில் பயம் தோன்ற செய்வதறியாது நின்ற எங்களை சுற்றி பளிச்சிட்ட பிரகாசம். உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீர்கள் என்றதொரு சாந்திதரும் தேவதூதர் சத்தம் வானிலிருந்து தொனிக்க வானத்தை அண்ணாந்து பார்த்து வாய் பேசலாகாது நின்றோம். திகைப்பும் திகிலும் எங்களை சேர இதோ சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்தனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி இல்லைங்க, இருந்தாலும் நான் அதை குறித்து ஒரு அல்லேலூயா சொல்லிக் கொள்கிறேன். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என துதித்த தேவதூதர்கள் எத்தனை சந்தோஷம், எத்தனை பரவசம், எத்தனை பாக்கியம், எத்தனை சிலாக்கியம். அல்லேலூயா. தெய்வீக பயமும் திகிலும் எங்களை பற்றி கொள்ள
தீர்க்க தரிசனமும் நிறைவேறுவதை நாங்கள் நினைவுகூர, இடையர் என்றால் தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையிலே நின்று சமாதானத்தை ஏற்படுத்தும் பரிந்து பேசும் பக்தர் கூட்டம், பரமன் தேடும் சித்தர் கூட்டம், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இணைப்பை தரும் சுத்தர் கூட்டம். நாங்கள் தான் அந்த பக்தர் கூட்டம். பரமசேனையின் திரள் கூட்டம் சொன்னதை பக்தர்களே எல்லாரும் சிந்தித்து பாருங்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்தனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே அடையாளம் என்றார்கள். மேசியா வருவார், யூதர்கள் அறிய சுதந்திரம் தருவார், தாவீதின் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்கிற தரிசனம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. வாருங்கள் புறப்படுவோம். வானவர்கள் நமக்கு சொன்ன வாக்குரைத்தலை நம் சொந்த கண்ணால் காண்போம். தாவீதின் ஊர் பெத்லகேம், சிறிது தூரம்தான் அந்த அப்பத்தின் வீடு, உலகத்தின் மையம், புவியீர்ப்பின் துய்யம். அதாவது பெத்லகேமை உலகத்தின் மையம், அதாவது ஒரு புவியீர்ப்பு கோடு போட்டால் உலகத்தின் மையம் அந்த பெத்லகேமா. அதனால தான் பெத்லகேமில் பிறந்த இயேசு கிறிஸ்து உலகம் முழுவதும் ஒரே சமயத்தில் அறிவிக்கப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு வட்டமான கிணத்துல நடுவே கல்லை போட்டால் அப்படி வளையம் வரும். அது எப்படி வரும்? அது வட்டமாக போய் வரும் போல, அதுபோல உலகத்தின் மையத்திலே இயேசு பிறந்தார். ஆகியனால்தான் இவ்வளவு சிறப்பு அவருக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் மையம், புவியீர்ப்பின் துய்யம். வாருங்கள் செல்லுவோம், வானவர் சொல்லியவற்றை பிரசித்தம் பண்ணுவோம். ஆடு மேய்க்கும் இடையருக்கு அளித்த தெய்வ வார்த்தைப்படி தாவீதின் ஊருக்கு சென்று விந்தை கிறிஸ்து பிறந்த செய்தி சொல்லி தெய்வம் வந்து பிறந்த செய்தியினை விஸ்தரித்து கூறுவோம். தாவீதின் சிங்காசனம் துளிர்க்கும் என்று சொல்லி தரணி முழுதும் சொல்லுவோம். வாருங்கள் வாருங்கள் என மெய்ப்பர் ஒன்று சேர்ந்துட்டோம். பிரதான மெய்ப்பரை பார்க்கணும். ஆட்டுக்குட்டி நான் தருவேன் என்றான் ஒருவன், அசல் கம்பளம் நான் தருவேன் என்றான் மற்றொருவன், வெள்ளிக்காசு என்னிடம் உண்டு என்றான் ஒருவன், மந்தையை நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் மற்றொருவன். சொன்னது போல் புறப்பட்டோம். சொர்க்கத்தை கண்ட மெய்ப்பர்களாக நாங்கள் விரைந்து சென்றோம் பெத்லகேம் ஊரை நோக்கி. விசாரத்தோடு கிறிஸ்து எங்கே பிறந்துள்ளார் என்று அந்தோ அனைத்து சத்திரமும் நிரம்பி வழிய அப்பத்தின் வீட்டில் ஜீவ அப்பத்துக்கே இடமில்லையே. குடிமதிப்பெழுத கூடி வந்த கூட்டமோ குவிந்திருந்தது பெத்லகேமில். எங்கே பிறந்திருப்பார்? தாவீதின் ஊரிலே என்று தேவதூதன் சொன்ன முன்னணையை தேடி சென்றோம். கடைசியில் கண்டோம், ஏழையின் கோலமாய் இறைவன் பிறந்திருந்தார். மாடடை கூடந்தான் மாமன்னர் குடியிருப்பாம். மாட மாளிகையில் மன்னன் பிறந்திருந்தால் மெய்ப்பர்கள் நாடத்தான் முடியுமா? அரண்மனைக்குள் தான் நம்மை கூடத்தான் முடியுமா? இப்படி ஒரு சிந்தனை வந்த உடனே எனக்கு பழைய ஞாபகம், அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. அது என்னன்னா வேறொன்றுமில்லை, நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது ஒரு பாட்டு எழுதினேன். மாளிகையில் பிறக்க அவர் ஏன் மறந்தாரு, அந்த மாட்டில் கொட்டில் தான் அவருக்கு மாளிகை பாரு, ஏழ்மை கோலம் கொண்டதற்கு காரணம் கூறு, நாட்டில் ஏற்ற தாழ்வு ஒழிக்கவே தான் செய்த ஏற்பாடு. இது புதிய ஏற்பாடு. அல்லேலூயா. அதனால அது ஞாபகத்தில் வந்ததுனால உங்களுக்கு சொன்னேன். எப்படியோ யூதருக்கு ராஜா பிறந்த செய்தி தப்படியே இல்லாமல் தடைகள் ஒன்றும் சொல்லாமல் கண்ணார கண்டோம். காலை தொட்டு பணிந்தோம். கொண்டு வந்த யாவற்றையும் கொடுத்து மீண்டும் தொழுதோம். அன்னை மரி எங்களை கண்டு ஆச்சரியமுற்றார். யோசேப்பும் நடந்தவற்றை கேட்டு அதிசயித்தார். தூதனாலே யூதராஜா ஆள சொல்லப்பட்ட தேவகுமாரன் தரணியிலே பிறந்து விட்டார். தாவீதின் சிங்காசனத்துக்குரியவராய் பிறந்தார் பாலன் இயேசு பிறந்தார். அல்லேலூயா. மரியாள் பெற்றெடுத்த மாதேவன் மீட்பருக்கு மகிமையை தந்திடவே என்று ஒரு பாடல் ஒன்றுண்டு. அதை நான் பாடவில்லை. ஹாப்பி கிறிஸ்மஸ் அல்லேலூயா, ஹாப்பி கிறிஸ்மஸ் அல்லேலூயா, ஹாப்பி கிறிஸ்மஸ் அல்லேலூயா, ஹாப்பி கிறிஸ்மஸ் அல்லேலூயா. இதை மிக பொறுமையோடு கேட்டுக்கொண்டு உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை கிருபையாய் கொடுத்து என்னை கனப்படுத்தின இந்த அவையோருக்கும் நன்றி. சால்வேஷன் டிவி நிறுவனத்தாருக்கும் நன்றி. கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய திருச்சபை பூர்ண சுவிசேஷ எழுப்புதல் திருச்சபை ஆகினாலே சத்தியத்தை பூரணமாய் அறிவிக்கிறதே எங்களுடைய முக்கியமான நோக்கம். நடக்கிறது கர்த்தருடைய கிருபையினாலே. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். இதை கவிதை என்பதை விட பரிபூரண கவிதை என்றே நான் சொல்லுவேன். என்று சொன்னால் அதில் பாட்டு இருந்தது, செய்தி இருந்தது, கதை இருந்தது. அந்த நாள் ஞாபகம் வந்ததே என்ற அவருடைய உண்மை வரலாறும் அதில் இருந்தது. ஆகவே
உங்கள் போதகருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் நீங்கள் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் ரசித்த விதம் தான். நான் ஒவ்வொருத்தருக்காக சொல்கிறேன் கையை தட்டுங்க கையை தட்டுங்கன்னு. ஆக உங்கள் போதருக்கு மட்டும் நீங்கள் நிறைய இடத்துல கையை தட்டினீங்க. ஆனால் அது போதகருக்காக இல்லை, நல்ல நல்ல கவிதைகளை கொடுத்தார் என்பதற்காக உற்சாகமான ஒரு கைத்தட்டல் தான் அவருக்கு நம்ம கொடுத்தோம். ஒரே விஷயந்தான், ஆண்டொன்று போனால் வயதொன்று ஆகும் என்று சொல்வார்கள். உங்கள் போதருக்கு ஆண்டொன்று போனால் வயதொன்று குறைகிறது. அதுதான், அது ஆண்டவர் கொடுத்த பலம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்ன ஒரு உற்சாகமான ஒரு துள்ளலான பாட்டு. எந்த விஷயத்தையும் தன்னுடைய குழந்தை மாதிரி அந்த கவிதையை சொல்லக்கூடிய பாங்காக இருக்கட்டும். இது செய்தியை சொல்லணுன்ட்டு அதோட நீங்கள் எங்களை வாழ்த்தி சொன்ன கவிதைக்காக உங்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றிகள். அதற்கு கவிஞர்கள் சார்பாக நீங்கள் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா அந்த மேய்ப்பர் என்பவர்கள் எப்பொழுதுமே 100 ஆடுகள் வைத்திருந்தால் 99 ஆடுகள் அந்த கூட்டில் இருப்பதற்காக அவர்கள் மகிழ்ச்சி அடைவதில்லை. தொலைந்து போன ஒரு ஆடு எங்கே இருக்கிறது என்று கவலைப்படுவார்கள். அதுதான் அந்த டிசம்பர் கிறிஸ்மஸை பற்றி சொன்னார். அன்றைக்கி மட்டும் சபை முழுக்க இருக்கிறீர்களேடா, அந்த டிசம்பர் கிறிஸ்தவர்கள்லாம் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் பார்க்க வேண்டும் என்று மேய்ப்பனாக சொன்னது உண்மை. ஏன்னா இந்த சபையில் மட்டுமல்ல, எந்த சபையிலும் போனால் என்றைக்கெல்லாம் முதலாவது உட்கார்றானோ அவங்களுக்கு இடம் கிடைக்காது. அன்றைக்கி வர புதுசாக வர கிறிஸ்மஸ் ஆட்களுக்கு மட்டும் முன்னாடி இருப்பான். நம்ம போய் வெளியே நின்றுட்டுருப்போம். ஒரு 10 நிமிஷம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்திருப்போம். சபை நிரம்பி இருக்கும். ஆகவே அந்த டிசம்பர் பூக்கள் மாதிரி இந்த டிசம்பர் கிறிஸ்தவர்கள் என்பது ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் இந்த வளையத்தை பற்றி சொன்னார். பூமியினுடைய மையப்புள்ளி என்பது ஒரு ஆழமான ஒரு கருத்து. ஏன்னால் வரலாறு பிரிக்கப்பட்டதே இயேசு பிறந்தபோது தான், கிமு கிபி என்று. ஆகவே அவர்தான் மையம், அவர்தான் இந்த காலத்தினுடைய மையம் என்ற கருத்தை வச்சார். அப்புறம் வளையம் மாறி போகுது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். எனக்கு கூட நண்பர் அறிவுமதி அவர்கள் கவிதை ஒன்று எழுதினார். ஒரு தண்ணீரில் ஒரு வளையல், உடைந்த வளையலை போட்டேன், தண்ணீரில் எத்தனை வளையல்கள் என்று எழுதினார். அந்த தண்ணியில் ஒரு உடைஞ்ச வளையல் தான் போட்டார். ஆனால் தண்ணி நிறைய வளையல்களை அவர் கொடுத்துச்சா, வளையமாக வர்றதுனால. ஆகவே கவிஞர்கள் என்பது அப்படி சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்படி ஒரு நல்ல கவிதையை நம்முடைய போதகர் அவர்கள் கொடுத்திருக்கார்கள். ஆலயத்தை நமக்காக திறந்து கொடுத்திருக்கிறார்கள். சால்வேஷன் டிவி வந்திருக்கிறது. ஆனால் அவர்களுக்கும் நன்றி சொல்கின்ற போது அதுதான் பரிபூர்ண கவிதை. எல்லோரையும் கனப்படுத்துவது என்பதுதான் அந்த மேய்ப்பருடைய இது. அதை ரொம்ப ரொம்ப அழகாக படித்தார். ஏன் நான் இடையில் பேசவில்லை என்று சொன்னால், இடையரை பற்றி பாடுகின்ற போது நாம் இடையில் பேசக்கூடாது. ஆகவே அமைதியாக இருந்தேன். அதுவும் தலைவர் பேசுகிறார், அப்போ நம்ம வாள் சும்மா தான் இருக்க வேண்டும். ஆகவே அற்புதமான கவிதை தந்தீர்கள். உங்கள் இடம் தந்ததற்காக பாராட்டவில்லை, உங்கள் கவிதைக்காகவே உண்மையாகவே பாராட்டுகிறேன். அதே மாதிரி இன்றைக்கு ஒரு புதிதாக ஒரு கவிஞர் வந்திருக்கார். நம்ம ஜேவியர் என்பவர் தான் ஏரோதை பற்றி பாடுவதற்காக வைத்தோம். நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், நீ 1 வைத்தால் ஓகே, 8 வைத்தால் வரவில்லை என்று கொட்டு வைத்தார். ஆனால் எப்போவுமே தேர்தல் மாதிரி தான் கவியரங்கம் கூட. ஒருத்தர் பேர் இருக்கும், இன்னொருத்தர் ஓட்டு போடுவாங்க சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கூடாது. தமிழன்பன் ஒரு கவிதை எழுதினார். ஓட்டு போட்டு விட்டு வந்த பிணம் திடுக்கிட்டது, அதனுடைய கல்லறையில் இன்னொரு பிணம் என்று. இதுவே ஓட்டு போட போயிருக்கு, வந்த உடனே அதுக்கு பிணத்தில் இன்னொரு பிணம் படுத்து கொண்டு இருக்குது. ஆள் மாறாட்டம் நடைபெறுவது வழக்கம். ஆனால் இது ஆள் மாறாட்டம் இல்லை. இந்த கடைசி சமயத்தில் அந்த 6 என்பது நிறைவாக இருக்க வேண்டும், கவிதைகள் 6 மாதிரி இருக்க வேண்டும் என்பதற்காக அன்பு நண்பர் சுரேஷ் பாபு அவர்கள் வருகிறார். திடீர் கவிஞர் அவர். திடீர் எனக்கு எல்லாமே திடீர் ரசம், திடீர் சாம்பார், திடீர் புது மாதிரி திடீர் கவிதை. சிமியோன் என்ற தலைப்பிலே அவங்க கவிதையை வாசிக்க வருகிறார்கள். நம்முடைய கிறிஸ்மஸ் கவியரங்கத்துக்கு இல்லை என்று சொன்னாலும் புதுமை கவிஞர்களுக்கு, புதிதாக வருபவர்களுக்கு நாம் கரங்களை தட்டி வரவேற்க வேண்டும். அன்பு நண்பர் சுரேஷ் அவர்களை வருகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி மடக்கியே நான் பேசிவிடுகிறேன். திடீர் கவிதான், நான் திடீர் கவிதான். ஜேவியர் இல்லை, அதுதான் என் வேலை. ஜேவியர் இல்லை, அதுதான் என் வேலை. அதான் நான் என்ன நினைக்கிறேன், ஜேவியர் இல்லை, நீங்கள் சேவியர் மாதிரி வந்திருக்கிறீங்க இப்போ. சரியா? சரி. அதுதான் என் வேலை. இது எப்படி தெரியுமா? சிலுவையில் திருடன் சொன்னான், என்னை நினைத்தருளும் என்று இயேசுவிடம். சிலுவையில் திருடன் சொன்னான், என்னை நினைத்தருளும் என்று இயேசுவிடம். அப்படியே நானும் எங்கள் ஐயாவிடம் சொன்னேன், இன்று என்னை நினைத்தருளும் என்று. அப்படியே நானும் ஐயாவிடம் சொன்னேன், இன்று என்னை நினைத்தருளும் என்று. ஐயாவும் சொல்லியிருப்பார், இன்றைக்கு என்னோட கூட கவியரங்கத்தில் இருப்பாய் அப்படி. அதானே? அன்று அவர் பரதேசியில் இருப்பாய் என்றார். அன்று அவர்
பரதேசியில் இருப்பார் என்றார் அவர். இவரோ இன்று கவியரங்கில் இருப்பாய் என்றார். இவரோ இன்று கவியரங்கில் இருப்பாய் என்றார். ஐயா, நன்றி நன்றி. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சிமியோன் பேசினாள். நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், சிமியோன் இயேசுவாகிய பிள்ளையை கையில் ஏந்தி கொண்டு எப்படி பேசியிருப்பார் என்பதை கவி வடியிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பரனே, பரம்பொருளே, பாரினில் வந்த பரிகாரியே. பரனே, பரம்பொருளே, பாரினில் வந்த பரிகாரியே. பார்ப்போற்றும் பரனே, பரிசுத்தரே, இந்த லோகத்தின் பாவ நிவாரண பலியே. பார்ப்போற்றும் பரனே, பரிசுத்தரே, இந்த லோகத்தின் பாவ நிவாரண பலியே. நின் பலியின் பவனியை பறைசாற்றிட பரனே, வரம் தந்த சுதனே, உம்மை போற்றி பண்ணுகிறேன் ஐயனே, உம்மை போற்றி பண்ணுகிறேன் ஐயனே. வானாதி வானம் கொல்லா தேவாதி தேவனை, வானாதி வானம் கொல்லா தேவாதி தேவனை, என் கரம் ஏந்திட இந்த இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டிட வரம் தந்த பிதாவே. இந்த இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டிட வரம் தந்த பிதாவே. இஸ்ரவேலின் மகிமையே, புற ஜாதியாரின் வெளிச்சமே. இஸ்ரவேலின் மகிமையே, புற ஜாதியாரின் வெளிச்சமே. பிதாவின் செல்லகுமாரனே, பிதாவின் செல்லகுமாரனே. இருளில் உள்ள மாந்தரை பறை சேர்க்கும் விடிவெள்ளியே. இருளில் உள்ள மாந்தரை பரம் சேர்க்கும் விடிவெள்ளியே. நியாயப்பிரமாணத்தின் பிரமாணமே, தாவீதின் குமாரனே. நியாயப்பிரமாணத்தின் பிரமாணமே, தாவீதின் குமாரனே. இஸ்ரவேலின் மீட்பரே, நாங்கள் எதிர்நோக்கும் மேசியாவே. இஸ்ரவேலின் மீட்பரே, நாங்கள் எதிர்நோக்கும் மேசியாவே. யூதாவின் செங்கோலே, யூதாவின் செங்கோலே, சர்வ சேனையின் ராஜாவே. யூதாவின் செங்கோலே, சர்வ சேனையின் ராஜாவே. காணக்கூடாத தேவாதி தேவனே, உம்மை என் கண் காணுதே. காணக்கூடாத தேவாதி தேவனே, உம்மை என் கண் காணுதே. அனாதி தேவனை இந்த அடியான் கண்டிட செய்தீரே. அனாதி தேவனை இந்த அடியேன் கண்டிட செய்தீரே. திரியேக தேவனின் திரு அவதாரமே, திரியேக தேவனின் திரு அவதாரமே. தீர்க்க தரிசனத்தின் மூலமே, தீர்க்க தரிசனத்தின் மூலமே, மூளைக்கல்லான மூன்றில் ஒன்றோனே, மூளைக்கல்லான மூன்றில் ஒன்றோனே. ஒன்றான மெய் கர்த்தரே, கர்த்தரே காத்திடும் கருணையே. மூளைக்கல்லான மூன்றில் ஒன்றோனே, ஒன்றான மெய் கர்த்தரே, கர்த்தரே காத்திடும் கருணையே. கருணையின் வடிவே, வடிவே இல்லாத வகை வகையே, வடிவே இல்லாத வகை வகையே. வகை வகையான பெயரே, பெயரே உந்தன் அடையாளம். வகை வகையான பெயரே, பெயரே உந்தன் அடையாளம். அடையாளம் தந்த அரசே, அடையாளம் தந்த அரசே, அரசே உந்தன் ராஜ்யம் வருக, அரசே உந்தன் ராஜ்யம் வருக. வருவீர் என்று அறிந்தேன், வருவீர் என்று அறிந்தேன், அறிந்தேன் அதனால் காத்திருந்தேன், காத்திருந்தேன் உம் வேலை வரை. அறிந்தேன் அதனால் காத்திருந்தேன், காத்திருந்தேன் உம் வேலை வரை. உம் வேளையில் உம் வரவும், உம் வேளையில் உம் வரவும், உம் வரவில் என் காலமும், உம் வரவில் என் காலமும். என் காலம் முடியும் முன் முன் மாதிரியாகும் மூலவனே, என் காலம் முடியும் முன் முன் மாதிரியாகும் மூலவனே. மூலவனே, முன்னோரின் தலைவனே, மூலவனே, முன்னோரின் தலைவனே. தலைவனை நடத்திடும் நடபடியே, நடபடியின் முடிவே. தலைவனை நடத்திடும் நடபடியே, நடபடியின் முடிவே. முடிவே இல்லாத தொடக்கமே, தொடங்கிட வந்த துவக்கமே. முடிவே இல்லாத தொடக்கமே, தொடங்கிட வந்த துவக்கமே. துவக்கிய என் இருள் வாழ்வை, துவக்கிய என் இருள் வாழ்வை, என் இருள் வாழ்வை பரலோகமாக மாற்ற, என் இருள் வாழ்வை பரலோகமாக மாற்ற. மாற்றத்திற்கு ஒரு மருந்தாக, மருந்திற்கு ஒரு விலையாக. மாற்றத்திற்கு ஒரு மருந்தாக,
மருந்திற்கு ஒரு விலையாக, விலைக்கு மாற்று கிரயமாக, கிரயம் செலுத்தும் மரியாக. விலைக்கு மாற்று கிரயமாக, கிரயம் செலுத்தும் மரியாக. மோசே சொன்ன தீர்க்கதரிசியே, மோசே சொன்ன தீர்க்கதரிசியே, ஈசாயின் அடிமரமே, ஈசாயின் அடிமரமே, அடிமரத்தில் துளிர்விடும் இளங்கிளையே, அடிமரத்தில் துளிர்விடும் இளங்கிளையே, இளங்கிளையில் தோன்றிய மலரே, இளங்கிளையில் தோன்றிய மலரே, மலருக்கு மனம் தந்த நற்கந்தமே, மலருக்கு மனம் தந்த நற்கந்தமே, நற்கந்தமான ஊற்றுண்ட பரிமள தைலமே, நற்கந்தமான ஊற்றுண்ட பரிமள தைலமே, என் கரம் தவழ்ந்து நான் கண்டிட செய்தீரே, என் கரம் தவழ்ந்து நான் கண்டிட செய்தீரே. மோசேயும் தீர்க்க தரிசனமும் ஆனவரே, மோசேயும் தீர்க்க தரிசனமும் ஆனவரே. மோசேவிற்கு முகமுகமாய், யோசுவாவிற்கு துணை பலமாய், நியாயாதிபதிகளுக்கு ஆலோசனையாய் ராஜாக்களை நடத்தினவரே. மோசேவிற்கு முகமுகமாய், யோசுவாவிற்கு துணை பலமாய், நியாயாதிபதிகளுக்கு ஆலோசனையாய் ராஜாக்களை நடத்தினவரே. இப்போது எங்களோடு வாழ வந்தவரே, இப்போது எங்களோடு வாழ வந்தவரே. என் வாழ்வில் உம்மை கண்டேன், இனி நான் போவேன், என் வாழ்வில் உம்மை கண்டேன், இனி நான் போவேன். நீர் வாழும் இடம் வருவேன், நீர் வாழும் இடம் வருவேன். உம் வாழ்வை நான் கண்டு நீ நடத்தும் வாய்முறையில், உம் வாழ்வை நான் கண்டு நீ நடத்தும் வாய்முறையில் என்றும் உம்மை துதிப்பேன், என்றும் உம்மை துதிப்பேன், 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 துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். கிருபை தந்த சுதனே உம்மை பணிந்து போற்றுகிறேன் நாதா, கிருபை தந்த சுதனே உம்மை பணிந்து போற்றுகிறேன் நாதா. இரட்சணியத்தை கண்டேன், இனி எனக்கு சமாதானம், இரட்சணியத்தை கண்டேன், இனி எனக்கு சமாதானம். இரட்சணியத்தை நீங்கள் கண்டால் உங்களுக்கு சமாதானம், இரட்சணியத்தை நீங்கள் கண்டால் உங்களுக்கு சமாதானம். ஏங்கினேன் எத்தனை காலம் தெரியுமா, ஏங்கினேன் எத்தனை காலம் தெரியுமா, உம்மை காண நான் வந்து சேர, உம்மை காண நான் வந்து சேர. இன்று வருவீரோ, என்று வருவீரோ என எண்ணிய நாட்கள் எத்தனை எத்தனை, இன்று வருவீரோ, என்று வருவீரோ என எண்ணிய நாட்கள் எத்தனை எத்தனை. மெய் தேவனே உம்மை ஏந்தினேன் என்று, மெய் தேவனே உம்மை ஏந்தினேன் என்று. ஆதியும் அந்தமும் நீர் அல்லவா, ஆதியும் அந்தமும் நீர் அல்லவா. இம்மானுவேலரே நீர் வாழ்க, இம்மானுவேலரே நீர் வாழ்க. இயேசுவே உம் நாமம் வாழ்க, இயேசுவே உம் நாமம் வாழ்க. உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆமென். அதாவது நிறைய கைத்தட்டு வாங்குற மாதிரி படிக்கிறது ஒரு கவிதை, ஆனால் கூட்டத்தை அப்படியே ஆழ்ந்த மௌனத்தில் வைப்பது ஒரு விதமான கவிதை. அப்போ கூட்டத்தை கைத்தட்டுறது வந்து மகிழ்கிறார்கள் என்று அர்த்தம், அமைதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆழமான கவிதை வரிகள் இருக்கிறது என்று அர்த்தம். ஆமாம், முதல் முறையிலே நீங்கள் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி 100 அடித்த மாதிரி அடிச்சிருக்கீங்க, சரிங்களா? ஆமாம். இனி நீங்கள் ஐயாவுடைய கவியரங்கத்தில் இருப்பீர்களோ இல்லையோ, எங்களுடைய கவியரங்கத்தில் வெளியிடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் ஆசைப்படுகிறோம். ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறாரு. அவருக்கு ஏமாற்ற தெரியல மக்களை. நாங்கள் கொஞ்சம் கவிதை எழுதிட்டு கொஞ்சம் ஜோக்கெல்லாம் உள்ள சேர்ப்போம். அவர் ரொம்ப நேர்மையாக படித்திருக்கிறார், ஆனால் நேர்மையான கவிஞர் அவர், சரிங்களா? ஆனால் கவியரங்கம் வரும்போது இன்னும் நிறைய உற்சாகமாக பண்ணோம், அதற்கான எல்லா தகுதிகளும் இருக்கிறது. ஆகவே ரொம்ப ரொம்ப ஆழமான கவிதை வரிகளை படித்தார். இந்த காலத்தை பற்றிலாம் சொன்னார், இந்த காலம் இந்த காலம் சொல்லிட்டு. வகுப்பில் வந்து நிகழ்காலம், எதிர்காலம், அப்புறம் கடந்த காலம்னு வாங்க. அப்போ ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறார். இது என்ன காலம்னு ஆசிரியர் கேட்டார். ரொம்ப கஷ்ட காலம் சார் அப்படின்னா. அப்படி கஷ்டகாலமாக இல்லாமல் மகிழ்ச்சியான காலமாக உங்களுடைய கவிதை இருப்பதற்காக எங்களுடைய வாழ்த்துக்கள். மாற்றத்தை நோக்கிய ஒரு கவிதையாக உங்களுடைய கவிதை இருந்தது. தொடக்கத்தில் தான் முடிவு இருக்கிறது, முடிவில் தான் தொடக்கம் இருக்கிறது என்ற வரிகள் ரொம்ப ரொம்ப ஆழமான வரிகள். அவருக்கு ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுக்கணும். ஒரு கவிஞனுக்கு எப்போ உற்சாகம் வருதுன்னா அதை கொடுக்கணும். அதை விட முக்கியம் என்னென்னா, வாய்ப்பு கொடுப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாய்ப்புகளை தேடி தான் எல்லாரும் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். போதகர் கேட்ட உடனே
அவராக அந்த முடிவு எடுக்கலை, என்கிட்ட வந்து சொன்னார், ஐயா சிமியோன் இருக்கும். ஸோ அந்த பெருந்தன்மை போதகருக்கு இருக்கிறது. புதுவையர்களை வளர்த்து விடக்கூடிய போதகராக இருப்பது தான் நமக்கு மகிழ்ச்சி. ஆகவே இது போன்ற கவிஞர்கள் வர வேண்டும் என்பது தான் என்னுடைய மகிழ்ச்சி. இந்த கவியரங்கத்தினுடைய வெற்றியே இந்த மாதிரி ஒரு 4 வரி நீ சொல்கிற அப்படின்னா அதுதான் மகிழ்ச்சி. நான் நிறைய கல்லூரிகளுக்கு போகும்போது ஒரு வரி தான் சொல்லுவேன், இந்த ஒரு வரிக்குள்ளே நீங்கள் கவிதை சொல்லுங்கள் அப்படின்னு. செல்ஃபோன் அப்படின்னு சொன்னேன், ஒரு சின்ன மாணவன் எழுத சொன்னேன், 5ஆம் வகுப்பு தான். அதாவது வண்டியில் போயிட்டுருக்காங்க சார், அதுக்கு ஒரு கவிதை அப்படின்னு சொன்னான். பேசுகின்றவர்களுக்கோ கல்லறை, கம்பெனிக்கோ சில்லறை அப்படின்னா. வண்டியில் போகிறானா, பேசுபவர்களுக்கோ கல்லறை, கம்பெனிக்கோ சில்லறை. அவனுக்கு காசு வரும், ஆனால் நீ கல்லறைக்கு போய் சேர்ந்துருவியே அப்படின்னப்போ அந்த சின்ன சின்ன வரிகள் அந்த மாணவர்கள் நம்ம தூண்டி விடுறோம். அந்த டைமில் உங்களுக்கு என்ன வரி தோன்றுகிறதோ அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படி மாதிரி. அந்த திடீர் கவிதை கூட, திடீர் ரசம் நல்லா வைக்கிற மாதிரி, திடீர் சாம்பார் நல்லா வைக்கிற மாதிரி, ஒரு 2வது திராட்சை ரசம் எப்போவுமே நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் ஜேவியர் கவிதை வரவில்லைனாலும் நம்ம 2வது திராட்சை ரசம் இன்றைக்கு மதுரமாக இருந்தது. உங்களுக்கு வாழ்த்துக்கள் சுரேஷ் அவர்களே. அடுத்ததாக யோசேப்பை பற்றி பாட வருகிறார். நாகர்கோவில் தந்த கவி கோயில் நம்முடைய ஆசை தம்பி. நாகர்கோவில் தந்த கவி கோயில், தினமலர் கண்டுபிடித்த கவிதை மலர். நிறைய கவிதைகள் அவருக்கு தினமலரில் வருது. மற்றவர்கள்லாம் வந்து சாதா நாட்களும் ஒரு கிறிஸ்தவ கவிஞர் வருவது என்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. சமீபத்தில் எனக்கு எப்பவுமே வாட்ஸ்அப்பில் கவிதைகள் அனுப்பி கொண்டே இருப்பார். கற்களை பற்றி ஒரு கவிதை எனக்கு எழுதி அனுப்பினார். நான் அதை படிக்கணும், ஏன்னா வெறும் அது வாட்ஸ்அப்போடே போயிடக்கூடாது அப்படின்ட்டு. எனக்கு கற்களை பிடிக்கும், கற்களின் உரசலில் இருந்து தான் நெருப்பு பிறக்கிறது என்பதற்காய். எனக்கு கற்களை பிடிக்கும், சொற்களை விட குறைவாக காயப்படுத்துகிறது என்பதால். எனக்கு கற்களை பிடிக்கும், சொற்களை விட மிக குறைவாக காயப்படுத்துவதால். இன்னும் பலவற்றுக்காக எனக்கு கற்களை பிடிக்கும். வாழ்நாளெல்லாம் வாசற்படியில் படித்திருக்கும் படிக்கல்லை பார்க்கும் போதெல்லாம் நினைப்பேன், எத்தனையோ மிதி வாங்கியும் நம்மை விட்டு போகாமல் நம் வாசலிலேயே கிடைக்கிறது என்று. அற்புதமான வரிகள் அது. அதுக்கப்புறம் சொல்வார், நான் வரும்போதும் போகும்போதும் மிதிக்கிறேன், ஒரு முறை கூட என் காலை நீ வாரி விட்டதில்லை. அந்த கல் படி இருக்கு பாருங்க, அது சொல்லுதான், வரும்போதும் போகும்போதெல்லாம் அவனை மிதிக்கிறேன்னு, ஒரு முறை கூட நீ என்னுடைய காலை வாரி விட்டதில்லைன்னு. அவர் கிறிஸ்தவ கவிஞர்னால வெறும் உலக பிரகாரம் மட்டும் எழுதலை, கடைசி வரியில் எழுத சொல்கிறார். எனக்கு ரொம்ப பிடித்தமான கல் இயேசு விபச்சாரியின் மீது வீச சொன்ன 1வது கல் தான். அந்த கல்லை இன்னும் தேடுகிறேன், கிடைக்கவில்லை அப்படின்னா. அது வந்து ஒரு கவிதையினுடைய உச்சம் என்று சொல்லலாம். ஆகவே கவிதை என்பது அப்படி கேட்ட உடனே ரசிக்கணும். அதான் சொல்வார்கள், கவிதை என்பது கன்னத்தில் அரைந்து விட்டு காதிற்குள் செல்ல வேண்டும் அப்படின்னா. அப்படி கன்னத்தில் ஒரு ஃப்ளாஷில் அப்படி அடிக்கணும், அடித்த உடனே அப்படி கை தட்டுறான் பாருங்க, அதுதான் நல்ல கவிதை. அதுதான் வந்து நமக்கு மாணவன் எழுதினானே, சுதந்திரத்தை பற்றி எழுதுறானே, இரவில் வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்று எழுதினான். இரவில் வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை. இன்னொருத்த எழுதுனா, கனவு காணும் நேரத்தில் வாங்கியதெல்லாம் சுதந்திரமே கனவாகி போனதுன்னா. இன்னொருத்த எழுதுனா, அதுக்கு வாங்கிய சுதந்திரம் கசப்பதினால் தானே இனிப்பு வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எவ்வளோ பாருங்கள், சின்ன சின்ன வார்த்தைக்கு தான் அப்படி டப்பு 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 டப்புன்னு அடிச்சுட்டு போனோம். அப்படி அடிக்கக்கூடிய அந்த மாதிரியான கவிதையை எழுதக்கூடியவர் எழுதியிருக்கிறார். அவரும் இதே மாதிரி சுரேஷ் மாதிரி தான் ரொம்ப ஆழமான கவிதைகள் எழுதும்போது, நான் சின்ன விஷயம் தான் சொன்னேன், புத்தகத்துக்கு எழுதக்கூடிய கவிதை என்பது வேறு, கவியரங்கத்துக்கு வாசிக்கக்கூடிய கவிதை என்பது வேறு. ஆழமான கவிதைகளை வாசிக்கும் போது இந்த மாதிரி அமைதியான சூழலில் அது உள்ளே போய் சேரும். இந்த கல்லூரிகள்லாம் வாசிக்கும் போது பேசிகிட்டே இருப்பான், அவனுக்கெல்லாம் அது போய் சேராது. ஆகவே எந்த கவிதைகளை எப்படி சுருக்கமாக மடக்கி வாசிக்க வேண்டும் என்ற கலையை அவர் கற்று தேர்ந்திருக்கிறார். அவருடைய கவிதையில் அது இருக்கிறது. நம் கரங்களை தட்டி வரவேற்போம். இன்று யோசேப்பு பேசினாள். யோசேப்பு வந்து இன்றைக்கி பேசினாருன்னா என்ன பேசுவார்? அப்படி சும்மா ஒரு கற்பனை பண்ணி எழுதிட்டேன். என்ன தைரியத்தில் எழுதினேன்னா, யோசேப்பு வந்து பார்க்க போகிறதில்ல நான் என்ன பாடினாலும். அவர் எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறதும் இல்லை, புகார் கொடுக்க போகிறதும் இல்லை. அந்த தைரியத்தில் தான் எழுதிட்டேன். இறை வணக்கம். முன்னணையில் பிறந்தவரே, சோதனைகள் சகித்தவரே, வேதனைகள் சுமந்தவரே, மானுட பாவத்தை சிலுவையில் அறைந்தவரே, உலகத்தை கல்வாரியில் ஜெயித்தவரே, சிலுவை நாதா, கவி பாட எனக்கு நான் தா. கவியரங்க தலைமைக்கு வாழ்த்து. என்னை பற்றி நல்லா சொன்னார்ல. வாணியம் பாடியில் கவிதை பாடி புகழ் சூடிய வானம் பாடியே,
நாடறிந்த நாவலரே, பாடறிந்த பாவலரே, கவியரங்கின் முதல்வரே, காவிய தலைவரே, இலக்கிய புதல்வரே, கவியுலக அரசே, கவிதை முரசே, கவியரங்கத்தின் சிரசே, அன்னை தமிழுக்கு மகுடம் சூடிய சென்னை கவிஞன் நீ, தமிழ் சமூகத்தை உழுதவன் நீ, இறைமகன் பாதத்தை தொழுதவன் நீ, உன் தலைமைக்கு என் தாழ்மையான வணக்கம். எல்லா கவியரங்கத்திலையும் நீங்கள் இருப்பீங்க நிச்சயமா. கவிஞர்களுக்கு வண்ணத் தமிழெடுத்து எண்ண கவிதொடுத்து வானவில் கவிதைகளால் சபை மாந்தரையும் அவை வேந்தரையும் மகிழ்வித்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய கவிஞர்களே, உடன்பிறவா நெஞ்சங்களே, உங்களுக்கு எனது நட்பின் வாழ்த்துக்கள். அவைக்கு வாழ்த்து. அவையின் கண் அமர்ந்திருக்கும் அன்பர்களே, நண்பர்களே, ஊழியர்களே, விசுவாசிகளே, கவிதை ரசிகர்களே, என் நேசத்துக்குரிய நெஞ்சார்ந்த நெஞ்சங்களே, லட்சக்கணக்கான சால்வேஷன் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இனி யோசேப்பு. அவன் தச்சன் யோசேப்பு அச்சு பிசகாமல் தச்சு வேலை செய்தவன், பிச்சு புடுங்கல் இல்லாமல் வாழ்ந்தவன். அவன் சிகரங்கள் தொட வேண்டுமென்ற முனைப்பில் வாழ்ந்தவன் அல்ல, சிரமங்கள் வாழ்க்கையில் தொடாமல் இருந்தாலே போதும் என்ற நினைப்பில் வாழ்ந்தவன். ஏன் நல்லா இல்லையா? இன்னொரு ஆபத்து இருக்குது கவிஞர்கள்கிட்ட. நீங்கள் கை தட்டுறேன்னா இன்னொரு முறை வாசிப்பாங்க. சரியா? நல்லா இருந்தால் கை தட்டிடணும். அவன் நினைத்தபடி எதுவும் நடந்து விடவில்லை, நினையாதபடி எல்லாம் நடந்து முடிந்தது. கன்னிமரியாள் கருவுற்ற செய்தி காற்றில் பரவியதால் அவனது தன்மானம் தலைகுனிந்தது, அவமானம் தலையெடுத்தது. அவன் புத்திமான்கள் மத்தியில் பக்திமான் எனப்பட்டான், பாவிமான்கள் மத்தியில் நீதிமான் எனப்பட்டவன். புத்திமான்கள் மத்தியில் பக்திமான் எனப்பட்டவன், பாவிமான்கள் மத்தியில் நீதிமான் எனப்பட்டவன். அதனால் அவள் மானம், அவமானம், மரியாளின் மானம், அவமானம் அவமானமாகிவிடக்கூடாது என்று இரகசியமாய் அவளை தள்ளிவிட நினைத்தான். கைதட்டினால இன்னொரு தடவை படிக்கல. இன்று சாமி யார் என்றே தெரியாத சில சாமியார்கள், இன்று சாமி யார் என்றே தெரியாத சில சாமியார்கள் தள்ளி விட வேண்டியதை தள்ளி விடாமல் தள்ளி வைத்து கொள்ளுகிறார்கள், தலையில் கொள்ளி வைத்து கொள்ளுகிறார்கள். கொஞ்சம் புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்லாளோடு 20-30 ஆண்டு இசை வாசித்தவரெல்லாம் இசைந்து போக முடியாமல் முறிந்து போகிறார்கள். புரிஞ்சா புரியும். இல்லாளோடு 20-30 ஆண்டுகள் இசை வாசித்தவரெல்லாம் இசைந்து போக முடியாமல் முறிந்து போகிறார்கள். அவர் அவமானத்தை பற்றியும் பேசல, சில மானை பற்றியும் பேசுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் முதலிரவுக்கு முன்னமே முடிவு செய்திருந்தால் நடு இரவில் இப்படி சங்கடப்பட வேண்டியிருக்காது. கிறிஸ்துவின் பிறப்பு சித்தர்களின் கதை அல்ல, கர்த்தரின் கதை, பரிசுத்தரின் விதை. கிறிஸ்துவின் பிறப்பு சித்தர்களின் கதை அல்ல, கர்த்தரின் கதை, பரிசுத்தரின் விதை. கிறிஸ்மஸ் என்பது புனிதம் ஒன்று மனிதமான வரலாறு. அது 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு. அது விடுபட்டு போன வரலாறு அல்ல, எடுபட்டு வாழ்ந்த வரலாறு. அது எருசலேம் வீதிகளில் நடந்த வரலாறு. அறியாதவர்களுக்கு இது தகராறு, புரியாதோருக்கு மண்டையில் ஏதோ கோளாறு. மரியை மறுதலிக்க நினைத்த யோசேப்பை தூக்கம் மறுதலித்தது, துக்கம் அரவணைத்தது. மரியை மறுதலிக்க நினைத்த யோசேப்பை தூக்கம் மறுதலித்தது, துக்கம் அரவணைத்தது. கனவில் தூதன் வந்தான், வந்தவன் நற்செய்தி தந்தான். மரியாளை சேர்த்து கொள்ளுவது
ஆண்டவரின் அருட்பணி என்று அறிந்தான் யோசேப்பு. மரியாளை சேர்த்து கொள்ளுவது ஆண்டவரின் திருப்பணி என்று அறிந்தான் யோசேப்பு. அதுவே தன் முதற்பணி என்று முடிவு செய்தான். அப்பணிக்கு தன்னை அர்ப்பணித்தான். அகஸ்து ராயனின் அவசர கட்டளைக்கு மரியும் யோசேப்பும் அடிபணிந்தனர். அகஸ்து ராயனின் அவசர கட்டளைக்கு மரியும் யோசேப்பும் அடிபணிந்தனர். குடிமதிப்பு எழுத வேண்டி குடிமக்களோடு குடிபெயர்ந்தனர். குடிமதிப்பு எழுத வேண்டி குடிமக்களோடு குடிபெயர்ந்தனர். ஆனால் இந்த மண்ணின் குடிமதிப்பை எழுதுகிறவர் மரியின் கருவில் குடியிருந்தார் என்பது எந்த ராயனுக்கும் தெரியவில்லை. அவர்கள் கையில் எதுவும் இருக்கவில்லை. அவர்கள் கையில் எதுவும் இருக்கவில்லை. ஆனால் அவர்கள் கர்த்தரின் கையில் இருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு குறைவாய் எதுவும் இருக்கவில்லை. சொற்ப காலத்தில் கற்பகாலம் நேரிட்டது. அது இஷ்ட காலம் அல்ல, கஷ்டகாலம். சடுதியில் சென்றும் விடுதியில் இடமில்லை. சடுதியில் சென்றும் விடுதியில் இடமில்லை. மனித இதயங்களிலும் இடமில்லை என்பதால் மனித இதயங்களிலும் இடமில்லை என்பதால் மடங்கூட இடந்தர மறுத்தது. மாட்டு தொழுவம் ஒன்று மனம் திறந்து இடம் கொடுத்தது. அந்த கொசுக்களின் கூடாரத்தில்தான் இந்த உலக வரலாறு கிமு கிபி என்று பிரிக்கப்பட்டது. அந்த கொசுக்களின் கூடாரத்தில்தான் இந்த உலக வரலாறு கிமு கிபி என்று பிரிக்கப்பட்டது. படிதாண்டா பத்தினி மரியாளின் மடிதாண்டி வந்தார் சிலுவை கொடி சுமந்த நாயகன் இயேசு. படிதாண்டா பத்தினி மரியாளின் மடிதாண்டி வந்தார் சிலுவை கொடி சுமந்த நாயகன் இயேசு. அங்கே வாழ்த்துப்பா பாடுவதற்கு ஆள் இல்லை, வாழ்க்கைப்பா எழுதுவதற்கு தாள் இல்லை. உண்மையை சொன்னால் படுப்பதற்கே பா இல்லை, வாழ்த்துப்பாவுக்கு எங்கே போவது? கிறிஸ்மஸ் மரத்திலிருந்து பறிக்கப்பட்டது அல்ல. கிறிஸ்மஸ் மரத்திலிருந்து பறிக்கப்பட்டது அல்ல, பரத்திலிருந்து தரப்பட்டது. அது பரத்திலிருந்து தரப்பட்டது. கிறிஸ்மஸ் என்பது சத்தியம். அது நமக்கு தருவது நித்தியம். ஏற்றுக்கொண்டால் நமக்கு அது சாத்தியம். கிறிஸ்மஸ் மனிதர்களின் வாழ்வியல் மார்க்கம். புரிந்துவிட்டால் அது சொர்க்கம், புரியாவிட்டால் தர்க்கம், எதிர்த்து பேசினால் குதர்க்கம். இறைமகனை கொலை செய்ய மாட்டுத் தொழுவத்திலும் வேட்டு வைத்தான் ஏரோது. இறைமகனை கொலை செய்ய மாட்டுத் தொழுவத்திலும் வேட்டு வைத்தான் ஏரோது. அர்ச்சனைக்கு உரியவரை பிரச்சனைக்கு உரியவராக நினைத்தான் ஏரோது. வார்த்தையாய் இருந்த தலைமை எழுத்தின் வார்த்தையாய் வந்த தலைமை எழுத்தின் தலையெழுத்தை முடிக்க உயிரெழுத்துக்கள் மீது பொய் எழுத்தால் கையெழுத்து வைத்தான் ஏரோது. அருமை. தவிட்டு குருவியின் நமுட்டு கையெழுத்து வானசூரியனை கட்டுப்படுத்துமா என்ன? கிறிஸ்மஸ் என்பது இறைமகன் விண்ணாசனத்திலிருந்து சிம்மாசனம் துறந்து மண்ணாசனம் வந்த பொன்னாள். கிறிஸ்மஸ் என்பது இறைமகன் விண்ணாசனத்திலிருந்து சிம்மாசனம் துறந்து மண்ணாசனம் வந்த பொன்னாள். விண்ணிலும் மண்ணிலும் அவர்தான் ஞானி, விண்ணிலும் மண்ணிலும் அவர்தான் ஞானி, விண்ணுக்கும் மண்ணுக்கும் அவர்தான் ஏணி. அதனால் ஞானிகளால் ஆராதிக்கப்பட்டார், ஆணிகளால் அறையப்பட்டார். அன்று ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து வேறொன்று துளிர்த்தது. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து வேறொன்று துளிர்த்தது. ஆனால் இன்று கிறிஸ்தவம் வெறும் போன்சாய் மரங்கள் போல அழகுக்காகவே அலங்கரிக்கப்படுகின்றன. கிறிஸ்மஸ் என்பது கண்ணை கவரும் காட்சி உள்ள வாழ்க்கை அல்ல, விண்ணை கவரும் சாட்சி உள்ள வாழ்க்கை. கிறிஸ்மஸ் என்பது கண்ணை கவரும் காட்சி உள்ள வாழ்க்கை அல்ல, விண்ணை கவரும் சாட்சி உள்ள வாழ்க்கை. ஆனால் கிறிஸ்மஸ் மரங்களின் சிங்கார மினுமினுப்பில்
சிலுவை மரங்கள் நிராகரிக்கப்படுகின்றன. இரத்த உடன்படிக்கை தந்த சிலுவை சித்தாந்தங்கள் நிலுவையில் கிடக்கின்றன. இயேசுவுக்கு சிலை வைப்பதில்லை என்று தீர்மானத்தோடு இருக்கிறார்கள். நல்லது. இயேசுவுக்கு சிலை வைப்பதில்லை என்று தீர்மானத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவுக்கு விலை வைப்பதில் சிலர் தீவிரத்தோடு இருக்கிறார்கள். ஆலய பீடங்களில் நல்லா கவனிச்சுங்க, முக்கியமான விஷயம். ஆலய பீடங்களில் விசில் சத்தம் விண்ணை பிளக்கிறது, கலர் விளக்கு கண்ணை பறிக்கிறது, கரகோஷம் காதை துளைக்கிறது. கவனிங்க, தாவீது நடனம் ஆடினான் என்று ஆட்டம் போட்டவரெல்லாம் பக்கத்து வீட்டு பச்சைப்பாலை இழுத்து கொண்டு ஓடிவிட்டது இப்போதுதான் தெரிய வருகிறது. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, நல்லாவே புரிஞ்சிருக்கு, அதனால தான் தட்டுறீங்க. இங்கே தரம் எதுவும் நிரந்தரம் இல்லை என்றார்கள். இப்போதான் தெரிகிறது சிலருக்கு தாரம்தான் நிரந்தரம் இல்லை என்று. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க மாதிரி இருக்க, கை தட்டலாம் பார்த்தா. அன்று செங்கடலை தாண்டி வந்த இஸ்ரவேல் சந்ததி இன்று கிறிஸ்மஸ் ராத்திரியில் மது வெள்ளத்தை தாண்ட முடியாமல் தள்ளாடுகிறது. எரிகோ கோட்டையை உடைத்தவர்கள் இந்த சாபக்கேட்டை உடைக்க முடியாமல் தடுமாறுகிறார்கள். ஆத்ம பாரம் என்பது வெகு தூரம் போய்விட்டது. ஊழியம் என்பது அடுக்குமாடி ஆலயங்கள் கட்டுவதுதான் என்றாகிவிட்டது. இன்று கிறிஸ்மஸ் என்பது தரவுகளின் அடிப்படையில் அல்ல, வரவுகளின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. பரலோக பிரசங்கத்தை விட சபைகளில் இன்று பரலோக பிரசங்கத்தை விட பணலோக பிரசங்கமே அதிகம் பிரசங்கிக்கப்படுகிறது. கிறிஸ்தவனே, பணத்தில் வரும் முன்னேற்றம் அல்ல, மனதில் வரும் முன்னேற்றமே கிறிஸ்தவனுக்கு முன்னேற்றம். கிறிஸ்தவனே, நீ விழி, நீதான் இந்த பூமிக்கு விழி. அவர்தான் இந்த உலகுக்கு, நீதான் விழி, அவர்தான் உனக்கு வழி. நீ விதை, கிறிஸ்தவனே, நீ விதை, நீதான் விதை, உன்னை விதை. உயிர்த்தெழுதலில் உன்னத மேனியை காண்பாய். இனி மறுமையை பற்றி சிந்திப்போம், மகிமையில் சந்திப்போம். கவியரங்கம் இருந்தால் அதுக்கு முன்னாலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக அற்புதமாக அவரே நல்லா ரசித்து வாசித்தார். அது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவர் கவியரங்கத்திற்கு அவருடைய முன்னேற்றத்தை கண்டு நான் வியக்கிறேன். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது என்று சொல்வார்கள். நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள் நல்ல நல்ல விஷயங்களை. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா வரிகள் எல்லாம் சும்மா சிறப்பான வரிகளை இன்றைக்கி தேர்ந்தெடுத்து போட்டிருக்கிறாரு. அடுத்தது, கிறிஸ்மஸ் என்பது மரத்திலிருந்து பறிக்கப்பட்டதில்ல, பரத்திலிருந்து பறிக்கப்பட்டது. இந்த மரம் என்பது வெறும் அலங்காரத்திற்காக வைத்ததில்லை. நம்ம மரத்தை பற்றிய கவிஞர்கள் எழுதாத கவிதைகள்லாம் கிடையாது. மரத்தை பற்றி அப்துல் கலாம் சொல்வார்கள், அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, மரம் வளர்த்தேன் இரண்டும் வந்து விட்டது என்று சொல்வார்கள். மரம் வளர்த்தா வந்துடும் அது. இன்னொருத்த சொன்னால், மரத்தை வெட்டியவன் மரத்தின் நிழலில் ஓய்வெடுத்தான். அவனுக்கு தெரியல மரத்தின் நிழலில் தான் நம்ம ஓய்வெடுப்போம் என்று. மரத்தை வெட்டியவன் மரத்தின் நிழலில் ஓய்வெடுத்தான். இன்னொரு சின்ன பையன் அழகாக ஒரு குழந்தை ஒரு படத்தை வரைகிறது. குழந்தைகளுக்கு மட்டும்தான் தெரிகிறது வீடு வரையும் போது மரமும் சேர்த்து வரைய வேண்டும் என்று சொல்கிறான். அப்போ இந்த மரத்தினுடைய அருமை என்ன? கிறிஸ்மஸ் என்பது வெறும் மரம் அல்ல, அது பரத்திலிருந்து நமக்காக பறிக்கப்பட்ட அதனை நினைவு கூறக்கூடிய ஒரு சின்னம் என்பது கவிதையினுடைய உச்சமாக இருந்தது.
குறிப்பாக அந்த சாமியார் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப அருமை. அதாவது கவிஞர்கள் என்பது கவிதையோடு அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை என்றைக்கு சொல்லுகிறார்களோ இதுதான் நடைமுறை உண்மை என்றது. அதை இன்று ஆல்ஃபா ஆசை தம்பி அவர்கள் மிக மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். மனநிறைவான ஒரு கவிதை அது. என்று சொன்னால் யோசேப்பை பற்றி பாடுகின்ற போது ஒரு தச்சன் ரொம்ப அழகாக சொன்னார் ஆரம்பத்தில். அவன் தச்சன் யோசேப்பு அச்சு பிசகாமல் செய்தவன் தச்சு வேலைனா. அது அச்சு பிசகாமல் தச்சு வேலைனா, ஒரு தச்சன் ஒரு கூடத்திற்கு வருவதற்குள்ள அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் பேசி கொண்டதான். அந்த கூடத்தில் என்னென்ன இருக்கும், உளி இருக்கும், அப்புறமா அந்த ரம்பம் இருக்கும், ஆணி இருக்கும், இதுக்கெல்லாம் கூடி பேசித்தான். ஒன்று சொல்லித்தான், மரம் நான் இருந்தால் தான் நீங்கள் செய்யவே முடியும் என்று சொன்னதான். உடனே அதுக்கு ரம்பம் சொல்லித்தான், நான் அறுக்காமல் நீங்கள் எப்படி வந்து ஒரு நாற்காலியை உருவாக்க முடியும் என்று. உடனே சுற்றி சொல்லித்தான், நான் இருந்தால் தான் உங்கள் தலையில் அடித்தா தான் அது போய் சரியான இடத்துல போய் சேரும்னு. திருப்புலி சொல்லித்தான், உங்களை ஜாயின் பண்ணுறதே நான் தான், ஸ்க்ரூ டிரைவரை போட்டு பண்ணால் தான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் என்று. ஒவ்வொன்றும் தான் பெரியவன் பெரியவன் என்று நினைத்து கொண்டே இருந்ததாம். அப்போது தச்சன் உள்ளே வருகிறான், ஒவ்வொன்றையும் அவன் சரியாக பயன்படுத்துகிறான், அழகிய நாற்காலியை செய்கிறான். நாம் அப்படி தான் ஒவ்வொரு பொருட்களாக இருக்கிறோம். எப்பொழுது ஆண்டவர் கையில் நாம் செல்லுகிறோமோ அன்றைக்குத்தான் நாம் ஒரு அழகான பொருளாக ஆவோம் என்பது தான் யோசேப்பு நமக்கு உணர்த்தக்கூடிய பாடமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவு கவிஞராக ஒரு பெண் கவிஞர் வருகிறார். எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, எப்படி 18கள் கவிதை வாசிக்கணுமோ அதே மாதிரி பெண் கவிஞர்களும் நிறைய பேர் நீங்கள் வரணும். எப்படி சுரேஷ் வந்தாரோ, இந்த சபையிலிருந்து ஐயா கவிதை வாசிக்கிறார் இந்த வயசில், நீங்களும் கவிஞர்களை உருவாக்க வேண்டும். அந்த வகையில் வந்து மரியாதை பாட வருகிறார் கிறிஸ்தவ ஆண்டாள். ஆசை தம்பியின் விழா எலும்பு இவர். ஆசை தம்பியின் விழா எலும்பு இவர். மரியாதை விழாமல் நீ எழும்பு என்று மரியாதை பற்றி பாட வருகிறார். கரங்களை தட்டி சகோதரியை வரவேற்பு. முதலாவது இறை வணக்கம். இம்மானுவேலரே, பரிசுத்த நாதரே, குறைகள் ஒன்றும் வராமல் என்னையே நான் உம்மில் வைக்கிறேன், உம் பாதம் சரணடைகிறேன். முன்னிலை வகித்து துவக்க உரை வழங்கிய மணவாட்டி ஆசிரியர் எங்கள் அன்பு போதகர் ஜே செல்லத்துரை ஐயா அவர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கவியரங்கத்தின் கவியரங்க தலைவர் என் அன்பு சகோதரர் கவிஞர் ஜான் தன்ராஜ் அவர்களுக்கு என் மரியாதை கலந்த வணக்கங்கள். எனக்கு முன் கவி மழை பொழிந்து அமர்ந்திருக்கும் அன்பர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக பொறுமையின் சிகரங்களாய் அவையை சிறப்பித்து கொண்டிருக்கும் அன்பு சபையோருக்கும் சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். எனக்கு என்னென்னா, பொறுமையின் சிகரம்னா உங்களை கொள்கிறாங்களே இந்த கவிஞர்கள்லாம், அமைதியாக இருக்கிறீங்களேன்னு சொல்கிறாங்களா, இல்லை உண்மையாகவே நீங்கள் ரசிக்கிறீங்களா அப்படின்றது தான் கேள்வி. அவர்கள் வாசிக்கும் போது நீங்கள் தட்டுகின்ற கைதான் அதற்கு பதில். மலை முகடுகளில் மழை பொழிந்த வேளைகளில் மெலிதாய் தூற்றும் சாரல் மழையின் குளிர்ச்சியோடு நான் இங்கு கவிப்பாட வந்தேன், இறைமகன் துதிப்பாட வந்தேன். கண்ணீர் பள்ளம் கடந்து நீரூற்றை கண்ட கன்னிமரியாள் எனும் கர்த்தரின் பாத்திரத்தை பாடமாக பாட வந்தேன். நம் கண்ணீரை பரமனின் பாதம் படைக்க வந்தேன். கலிலேயா நாட்டில் நசரேத்து ஊரில் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் ஒரு கன்னிப்பெண். அவள் கர்த்தரின் கரம் பிடித்த கற்புக்கு அரசி, மாசில்லா மணவாட்டி. மரியாளின் இல்லத்தில் மகிமையின் நேரத்தில் இறை தூதன் இறங்கி வந்தான். வந்தவன் வலிய செய்தி ஒன்றை வலிய அங்கே தந்தான். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். திடீர் வாழ்த்து கேட்டு இடி இடிக்கும் முன் மின்னலோ என நினைக்கும் முன் மறு உத்தரவு இடியாய் வந்தது. அது அவளுக்கு திகைப்பை தந்தது. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. குரல் வந்த திசை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தூதனின் குரல்,
ஓங்கி ஒலித்தது, மரியாளே, பயப்படாதே, உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, அவர் தேவகுமாரன் என்றது. மௌனமான மரியாளுக்கு மறுபடியும் செய்தி ஒன்று வந்தது. அது அவளுக்கு உறுதியை தந்தது. யூதேயா மலை நாட்டில் மலடி எண்ணப்பட்ட எலிசபெத்தும் கர்ப்பந்தரித்திருக்கிறாள். அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்றான். அதை கேட்ட மரியாளின் மனதில் நம்பிக்கை, முகத்தில் பிரகாசம், அகம் திறந்து, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்றாள். வார்த்தை மாமிசம் ஆவதற்காய் தன் வாழ்க்கை பாத்திரத்தையே வார்த்தையானவருக்கு அர்ப்பணம் செய்தாள். வார்த்தை மாமிசம் ஆவதற்காய் தன் வாழ்க்கை பாத்திரத்தையே வார்த்தையானவருக்கு அர்ப்பணம் செய்தாள். அர்ப்பணித்தவள் எழுந்தாள். சகரியாவின் இல்லம் விரைந்தாள். கர்ப்பவதி எலிசபெத்தை வாழ்த்தினாள். மரியாளின் வாழ்த்துதல் பரிசுத்த ஆவியால் எலிசபெத்தை நிறைத்தது. அவளின் கருவிலுள்ள குழந்தையும் களிப்பாய் துள்ளிற்று. எலிசபெத்தும் மரியாளும் ஒருமனப்பட்டு 3 மாதங்கள் கூடி வாழ்ந்தார்கள். தேவனை பாடி மகிழ்ந்தார்கள். நீதிமான் யோசேப்பு மரியாளின் கரம் பிடித்தான். கர்த்தருக்கு பயந்து பரிசுத்த தாய்மையை பயத்துடன் பாதுகாத்தான். நீதிமான் யோசேப்பு மரியாளின் கரம் பிடித்தான். கர்த்தருக்கு பயந்து பரிசுத்த தாய்மையை பயத்துடன் பாதுகாத்தான். சரித்திர நாயகனுக்கு சத்திரத்தில் இடமில்லை. சரித்திர நாயகனுக்கு சத்திரத்தில் இடமில்லை. மாட்டுத் தொழுவில் மானிட உருவில் மாசுடர் மன்னன் அவதரித்தார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினர். மேய்ப்பருக்கு அதுவே அடையாளமாயிற்று. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினர். மேய்ப்பருக்கு அதுவே அடையாளமாயிற்று. அக்கணமே பரமசேனையின் திரள் தூதனுடன் சேர்ந்து தேவனை துதித்தனர். மேய்ப்பரும் ஞானியரும் பணிந்தனர். என் இயேசுவுக்கு 8ஆம் நாள் விருத்த சேதனம் திருத்தமாய் நிறைவேறியது. கபடற்ற காட்டுப்புறா கர்த்தருக்காக பலியானது. நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட்டது. என் இயேசுவுக்கு 8ஆம் நாள் விருத்த சேதனம் திருத்தமாய் நிறைவேறியது. கபடற்ற காட்டுப்புறா கர்த்தருக்காக பலியானது. நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட்டது. அன்று ஏவாளின் தனிமையில் சாத்தானின் வஞ்சனையில் மரணம் வந்தது. மரியாளின் தனிமையில் தேவதூதன் வருகையில் நீதியின் சூரியன் உதித்தது. பாவத்தால் வந்த மரணம் பரிசுத்தரால் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அதனால் சகோதரிகளே, ஏவாளை போல அல்ல, மரியாளை போல் வீட்டில் தரித்திருப்போம், ஜெபத்தில் தனித்திருப்போம், தூதனின் சத்தம் கேட்போம், தேவ சித்தத்தை அறிவோம். வாழ்த்துங்கள் மற்றவரை, வாழ்த்துங்கள் மற்றவரை. வாழ்த்துக்கள் வாழ வைக்கும். வழவழ பேச்சும் குளவிடும் கும்மாளமும் வழுக்கு மரம் போல் வழுக்கி வழுக்கிவிடும். அதில் ஏற்றமில்லை, இரக்கம் மட்டும்தான். அதனால் மட்டாக பேசுங்கள், பிறரை மட்டமாக பேசாதீர்கள். விசுவாசியாய் இரு, விஷ ஊசியாய் இராதே. விசுவாசியாய் இரு, விஷ ஊசியாய் இராதே. விசாரிப்பும் உபசரிப்பும் விசுவாசிக்கு தேவை. விசாரிப்பும் உபசரிப்பும் விசுவாசிக்கு தேவை. விசாரி சாரி விலையே அல்ல. வீடு வீடாய் போய் போஸ்ட்மேன் வேலை பார்த்தது போதும்.
வீடு வீடாக போய், அதாவது இங்கே உள்ள நியூஸ் அங்கே சொல்லுவாங்க, அங்கே உள்ளது அங்கே சொல்லுவாங்க. அது எங்கள் பெண்களுக்கு கொஞ்சம் கைவந்த கலை. பறப்பதற்கு ஆயத்தமாகி ஓடு பாதையில் ஓடும் விமானம் போல் லக்கை நோக்கி ஓடுவோம், ரட்சிப்பின் ரெக்கை விரித்து பறப்போம். கிறிஸ்துவின் சாயல், ஆவியின் கனிகள், சபை கூடுகை, சுவிசேஷ பணிகள், ஆத்தும அறுவடை, இவை அனைத்தும் இருப்பவனே விசுவாசி, அவனே கிறிஸ்துவின் மெய் சாட்சி. கிறிஸ்துவின் சாயல், ஆவியின் கனிகள், சபை கூடுகை, சுவிசேஷ பணிகள், ஆத்தும அறுவடை, இவை அனைத்தும் இருப்பவனே விசுவாசி, அவனே கிறிஸ்துவின் மெய் சாட்சி. தோட்டா இல்லா துப்பாக்கி இருந்தென்ன பயன்? வெடிமருந்து இல்லா பட்டாசு வேலைக்கு ஆகாதம்மா. தோட்டா இல்லா துப்பாக்கி இருந்தென்ன பயன்? வெடிமருந்து இல்லா பட்டாசு வேலைக்கு ஆகாதம்மா. வெறும் கையாய் ஆண்டவர் முன் விழி பிதுங்கி நடுங்கி நிற்க வேண்டுமோ? வேண்டாம். உஷார் மக்களே, உஷார். சாக்கு சொல்லவும் போக்கு சொல்லவும் முடியாதும்மா, முடியாது. வீசும் காற்றில் முறிந்து விழும் முருங்கை மரம் கூட ஆண்டுக்கு குறைந்தது 100 காய் காய்க்கிறது. அதில் 10 காய்களை காயினை போல பலிபிடத்தில் படைக்கிறோம். ஒன்று சொல்கிறேன், வீசும் காற்றில் முறிந்து விழும் முருங்கை மரம் கூட ஆண்டுக்கு குறைந்தது 100 காய் காய்க்கிறது. அதில் 10 காய்களை காயினை போல பலிபிடத்தில் படைக்கிறோம். ஆனால் ஆண்டுக்கு ஒரு ஆத்துமாவை கூட ஆதாயப்படுத்தாத ஆசாமிகள் ஆலயத்தில் கல் சாமி போல் அசையாமல் அமர்ந்து இருந்து என்ன பயன்? ஊரையும் ஆதாயப்படுத்த வேண்டாம், உலகையும் ஆதாயப்படுத்த வேண்டாம். நம் ஆத்தும ரட்சிப்பே நமக்கு லாபம், அதுவே நமக்கு போதும் என்று இருக்கிறார்களோ? அதுவல்ல சகோதரி. கிறிஸ்து நம்மில் உருவானால் மலட்டு ஆடாக அல்ல, ஆண்டுக்கு ஒரு குட்டியாவது ஆலயத்தில் சேர்ப்போம். தேவ ராஜ்யம் கட்டுவதில் நம் மந்தையில் நமக்கும் பங்குண்டு. புரிந்து கொள்வோம் ஒன்றை, கிறிஸ்துமஸ் என்றால் கிறிஸ்து பலி என்ன பொருள்? தன்னை பலி கொடுத்து நம்மை மீட்டார் இயேசு. புரிந்து கொள்வோம் ஒன்றை, கிறிஸ்துமஸ் என்றால் கிறிஸ்து பலி என்ன பொருள்? தன்னை பலி கொடுத்து நம்மை மீட்டார் இயேசு. இது புரியாத பலர் பரிசுத்தத்தை பறக்க விட்டு விட்டு கும்மாளித்து கொண்டாட்டம் போடுவது வாடிக்கையான பண்டிகையானது கிறிஸ்துமஸ். இது புரியாத பலர் பரிசுத்தத்தை பறக்க விட்டு விட்டு கும்மாளித்து கொண்டாட்டம் போடுவது வாடிக்கையான பண்டிகையானது கிறிஸ்துமஸ். எனவே எச்சரிக்கை மணி, எக்கால சத்தம் வானில் கேட்கும் முன் விரைந்து செயல்படுவோம். அதற்குத்தான் இந்த கவியரங்கம். இது களியாட்டுக்கும் அல்ல, களிப்பூட்டுவதற்கும் அல்ல, தலையாட்டுவதற்கும் அல்ல, சும்மா தலையை ஆட்டுவதற்கும் அல்ல. செயல்படும் விசுவாச வீரர்களை விழித்து எழ வைக்கவே என்ற வீர முழக்கத்துடன் என் கவிதை நிறைவடைகிறது. வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் கவிதையில் பெண் வாசம் இருந்தது, மண் வாசம் இருந்தது. குறிப்பாக சபையில் யாரையாவது ஒருவரை அழைத்து வாருங்கள் என்ற அந்த விசுவாசமும் இருந்தது என்பதுதான் மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப அற்புதமாக கவிதை இன்றைக்கு நீங்கள் படித்திருக்கிறீர்கள். ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதாவது விசுவாசியாக இரு, விஷ ஊசியாக இருன்னு. நான் நிறைய சபையில் பிரதர் கேட்டிங்களா பிரதர் அப்படின்வாங்க, அது ஒரு விஷயம் வரும். சிஸ்டர் கேட்டிங்களா சிஸ்டர்னால் அது ஒன்று. ஏன்னா சிசிடிவி மாதிரி நீங்கள் இப்போ சிசிடிவி யாரெல்லாம் கண்காணிப்பதற்கு என்று இருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கெல்லாம் சிசிடிவி யாருன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய வயதான பாட்டிகள் தான். ஊருக்குள்ளே எவன் வரான், ஊருக்குள்ளே எவன் போகிறான், எல்லாமே அந்த பெண்களுக்கு தெரியும். ஆகவே அதை ரொம்ப அழகாக பெண்கள் எதையெல்லாம் பேசுவார்கள் என்று ஒன்றை அழகுபடுத்தி வைத்தார். அடுத்தது விசாரி சாரி விலை அல்ல அப்படின்னாரு. அது பெண்களுக்கும் சாரிகளுக்கும் அது தொடர்பு இருந்து கொண்டே தான் இருக்க மாதிரி இருக்குது. ஒருத்தன் சொன்னால், ஆதாம் கொடுத்து வச்சோம்பா
நான் உங்களை புடவையாக கேட்குறாங்க. அந்த காலத்தில் வெறும் இலை மட்டும்தான் இருந்தது, அதனால் ரொம்ப கொடுத்து வச்சவன் நான். அதுக்கு சொன்னானா, அவன் எத்தனை மரம் ஏறி எத்தனை வெரைட்டியான இலையை பிடிச்சிருப்பான்னு ஒன்று எங்கேயா தெரியும் அப்படின்னானா. ஆகவே இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது என்பதை இந்த விசைவாசாரி என்பதை மிக அழகாக சொன்னார்கள். ரொம்ப நல்ல கவிதை வரிகள் இருந்தது. பறப்பதற்கு ஆயத்தமாகி ஓடும் பாதையில் ஓடும் விமானம் போல இலக்கை நோக்கி ஓடும்னாங்க. எத்தனை பேர் விமானத்தில் பயணம் செய்திருப்ப பார்த்துருப்பீங்க. அந்த விமானம் பறப்பதற்கு முன்பாக அப்படியே ட்ராக்லேருந்து வெளியே போயிட்டு பறப்பதற்கு முன்பாக ஒரு இடத்துல நின்று அது ஃபுல்லாக அந்த ஃபியல் அது எல்லாமே அந்த எனர்ஜி ஏற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது ஓடும். ஆகவே அப்படி நாம் தயாராக வேண்டும் என்று சொன்னார்கள். ரெண்டாவது முறையாக ஒரு கவிதை படித்தாங்க. வீசும் காற்றில் முறிந்து விழும் முருங்கை மரம் கூட ஆண்டுக்கு குறைந்தது 100 காய் காய்க்கிறதுனாங்க. ஒரு மரம் கூட விழுந்து வரும்போது 100 காய் கேட்குது, நீ ஒரு ஆத்மாவை சேர்க்க மாட்டியா அப்படின்ட்டு ஒரு கவிதை எழுதினான். புழு கூட இறக்கின்ற போது 10 முறை இந்த பக்கம் அந்த பக்கம் புரண்டு இருக்க மனிதனே நீ முயற்சி செய்ய மாட்டாயா என்று எழுதினான். ஆகவே அந்த முயற்சி உங்களுடைய கவிதையில் இருக்க வேண்டும் என்று மிக மிக அழகாக சொன்னார்கள். ஆரம்பத்தில் சொன்னாங்க, மலை முகடுகளில் மழை பொழிந்த பின் மெலிதாக தூற்றும் சாரல் மழையின் குளிர்ச்சியோடு நான் இங்கு கவிதை வந்தேன். அதாவது அந்த மழை வந்த பிறகு ஒரு சின்ன சாரல் வரும் பாருங்க, அந்த சாரலாம் அனுபவிக்கணும், மழைன்னு போயிடக்கூடாது. ஏன்னா அந்த சில்னஸ் இருக்குது பாருங்கள், சாரல் அதில் அனுபவிக்கணும். நீங்கள் குற்றாலத்துக்கு போனால் தெரியும், அந்த சாரல் நம்ம வந்து ஒரு குளிர்ச்சி இருக்கும் பாருங்கள். அப்படி ஒரு மனநிலையோடு நான் கவிதை பாட வருகிறேன் என்பது அந்த கவிஞர்களுக்கே உரிய அழகு. அதைத்தான் நீங்கள் ரசித்தீர்கள். நான் சொல்லுகிறேன், இந்த கவியரங்கம் கிறிஸ்மஸினுடைய உண்மையான சிறப்பு கவியரங்கமாக இருக்கிறது. ஐயாவுக்கு நான் மிகுந்த நன்றியை சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால், எப்பவுமே மழைக்கு பிறகு ஒரு மழை வரும். மழை பெஞ்சு முடிச்சிடும், மழைக்கு பிறகு மழை இலைத்துளிகளில் என்று சொல்வார்கள். அந்த மழை பெஞ்சதை நினச்சி பார்த்து அது ஆனந்த கண்ணீர் விடுகிறது தான் அந்த இலைத்துளி. அப்படி இந்த கவியரங்கம் கூட ஒவ்வொரு கவிதை வரிகளை நினைத்து பார்த்து நாம் ரசிக்கக்கூடிய அளவிற்கு இந்த கவியரங்கம் இருந்தது. ரொம்ப அழகாக சொன்னாங்க, சரித்திர நாயகனுக்கு சத்திரத்தில் இடமில்லை அப்படின்னாங்க. ரொம்ப அருமையான வார்த்தைகள். அதாவது இப்போ நீங்கள் எல்லாம் யோசிப்பி பேசினா என்ன எழுதுனீங்க, மரியாள் பேசினால் என்னென்னு, உயிரானவர்கள் பற்றி பேசுறதுல அக்ரிணைகள் பேசினால் என்ன பண்ணோம். ஒருவேளை அந்த சத்திரம் இருக்கு இல்லையா, இயேசுநாதருக்கு இடம் தரவில்லை என்ற சத்திரம் பேசியிருந்தால் என்ன என்று சில வரிகளை மட்டும் நான் எழுதி வைத்திருக்கிறேன். சத்திரம் பேசுகிறது, நேற்று வரை வெறும் சத்திரமாய் இருந்தேன், அவர் பிறந்ததால் என்று சரித்திரமானேன். நானும் நிறைமாத கர்ப்பிணியாய் இருந்ததால் தான் நிறைமாத கர்ப்பிணி மரியாளுக்கு இடமில்லை என்று சொன்னேன். நானும் நிறைமாத கர்ப்பிணியாக, சத்திரம் சொல்தான் முழுக்க நான் நிறைஞ்சிருக்கேன். நானும் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்ததால் தான் நிறைமாத கர்ப்பிணி மரியாளுக்கு இடமில்லை என்றேன். கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்கும் என்பதால் உலகம் அறிய என் சத்திரத்தின் ஓரத்தில் இருக்கும் மாட்டு தொழுவத்தில் மரியாளுக்கு இடம் கொடுத்தேன். நான் கல்லு தான், ஆனால் கல்லுக்குள்ளேயும் ஒரு ஈரம் இருக்கு இல்லையா, அதனால் எனக்கு இடம் தர முடியவில்லை, மாட்டு தொழுவத்தில் இடம் கொடுத்தேன் என்று சொல்லுகிறது. மாட்டு தொழுவத்தை உலகமே தொழும் என்பதை கல்லாகிய நான் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. மாட்டு தொழுவத்தை உலகமே தொழும் என்பதை கல்லாகிய நான் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. மாட்டு தொழுவத்தின் புல்லனை கூட அவர் பாதம் பட்டதால் அரியணையானது. மாட்டு தொழுவத்தின் புல்லனை கூட அவர் பாதம் பட்டதால் அரியணையானது. பயணியர்கள் மட்டுமே தேடிய என்னை ஞானியர்கள் தேடி வர ஆரம்பித்தனர். பயணியர்கள் மட்டுமே தேடிய என்னை ஞானியர்கள் தேடி வர ஆரம்பித்தனர். எனது சத்திரத்தின் செங்கல் கூட, என் சத்திரத்தின் செங்கல் கூட அவர் பிறந்ததால் செங்கோலானது. என் சத்திரத்தின் செங்கல் கூட அவர் பிறந்ததால் செங்கோலானது. எனது பின்னால் இருக்கும் புல்லனை தான் உலகமே தொழும் முன்னணையானது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்வார்கள், இந்த சத்திரக்காரனுக்கும் புத்தி மட்டும்தான். வைக்கோல் போருக்கும் வைரக்கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாதவன், வைக்கோல் போருக்கும் வைரக்கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாதவன். உலகின் வெளிச்சத்தை எனது சத்திரத்தின் இருட்டறையான மாட்டுத் தொழுவத்தில் இடம் தந்த பாவினான். உலகின் வெளிச்சத்தை என் சத்திரத்தின் இருட்டறையான மாட்டுத் தொழுவத்தில் இடம் தந்த பாவினான். யார் பாவத்தை போக்குகிறாரோ இல்லையோ, என் பாவத்தை அவர் நீக்குவார் என்று நான் நம்புகிறேன் என்று சத்திரம் பாடுவதாக நன்றி சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். நம்முடைய சால்வேஷன் டிவி போன வருஷம் மிக சிறப்பாக நம்முடைய ஒளிபரப்பை செய்தார்கள். அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் நம்ம கொடுக்கணும். வந்திருந்த அந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம எப்பவுமே ஒரு டேக் அவே அப்படின்னு சொல்லுவாங்க. டேக் அவே அப்படின்னா இவ்வளோ மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம இந்த கவிதையை ரசித்திருக்கிறோம்னா இந்த கவிதையிலிருந்து நாம் என்ன கொண்டு போகிறோம் என்று சொன்னால், ஆண்டவரினுடைய பிறப்பு என்பது நாம் மகிழ்வதற்காக அல்ல, பிறரை மகிழ்விப்பதற்கான கிறிஸ்மஸ்.
ஒரு காப்பகத்தினுடைய குழந்தைகள் சொல்லுகிறதாம், அடுத்து யார் பிறந்த நாள் என்று காப்பகத்தின் குழந்தைகள் காத்திருக்கிறார்கள். ஏன்னா யாராவது பிறந்தநாள் வந்தால் தான் கிறிஸ்மஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. கிறிஸ்மஸ் என்பது கூட அப்படிதான். நாம் யாருக்காவது அன்பளிப்பை கொடுக்க வேண்டும். அது என்ன அன்பளிப்போ இல்லை துணிமணியோ, உண்மையான கிறிஸ்மஸ் என்பது பிறருக்கு கொடுத்து மகிழ்வது தான். நாங்கள் உங்களுக்கு கவிதையை கொடுத்திருக்கிறோம் கவிஞர்கள், நீங்கள் உங்களால் முடிந்ததை மற்றவர்களுக்கு கொடுப்பீர்கள் என நம்புகிறேன். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸாக இருக்கும். எங்களுக்காக, இந்த கவிஞர்களுக்காக எப்பொழுதும் வாசலை திறந்து வைத்திருக்கக்கூடிய எங்கள் செல்லமான செல்லதுரை ஐயாவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நீண்ட ஆயுளும் நெடிய ஒரு கவிதை புலமையும் இன்னும் பல கவிஞர்களை உருவாக்குவதற்கு இந்த சபை மிக மிக ஆணித்தரமாக ஆதாரமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆகவே இப்படிப்பட்ட கவிதைகளை நீங்கள் தொடர்ந்து ரசிக்க இன்னும் நிறைய பேரை அடுத்த முறை கூப்பிட்டு கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உலகெங்கும் கண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சால்வேஷன் தொலைக்காட்சி நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.